Hi, 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 hi. Good morning, good morning, good morning. Yes, good morning, good morning, good morning, good morning. காலை வணக்கம், காலை வணக்கம். Just a minute, Rakana. Good morning, good morning, good morning, Ranishim. Yeah, நான் சொல்கிறது கேட்குதா? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? இஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர்? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். காலை வணக்கம், காலை வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் டாக்டர் ஹோம். எஸ் 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 இஸ் ஐ ஆம் ஆடிபிள், இஸ் ஐ ஆம் ஆடிபிள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஒரு நிமிஷம் நாங்களா? தேங்க்யூடா. ஓகே, அப்போ எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் என்ன சாப்டர் வந்து நம்ம எம்சிக்யூஸும் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்களா? தேங்க்யூடா. தேங்க்யூ. ஆடிபிள் தான். ஓகேவா? என்ன சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். அப்படி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆஸ் ரெகுலர் டு த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அரௌண்ட் ஒரு 3-4 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர்ஸ் தான். இதில் டிஷ்யூஸும் இருக்குது, காக்ரோச்சும் இருக்குது, அட் த சேம் டைம் ஃப்ராகும் இருக்குது. இந்த 3மே இருக்குது. பட் எர்த்வார்ம் கிடையாது. எர்த்வார்ம் தான் டிலிட்டட் போர்ஷன்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் வந்துட்டு எர்த்வார்ம் வந்து டிலிட்டட் போர்ஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இதிலேருந்து நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? ரெடி எல்லாருமே? எஸ். சரி, கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் இருக்கும். அப்படியே லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ஓடிட்டுருக்கா? நம்ம லைவ் அப்படியே ஆடெல்லாம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கீழே வர்றீங்க. கீழே வந்தோடனே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. டாக்டர்ஸ் பேட்ச் இருக்குது. இன்னும் சேரலை அப்படின்னா டாக்டர் பஸ் சீக்கிரம் சேர்த்துக்கோங்க கண்ணா. பிகாஸ் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்துட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 மந்த், இன்னும் 1 மந்தில் இன்னும் ஒரு 6 days போயிருக்கு. பட் மிச்சம் இருக்க டேவே நமக்கு சீக்கிரம் பண்ணியானோம் இல்லையா? ஸோ இப்படி பண்ணிட்டு இப்படி உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு மை கோர்சஸ்னால் உங்களுக்கு அங்கே கோர்சஸ் வந்துட போகுது. இந்த கோர்சஸை உள்ளே போயிட்டு இப்போ நம்ம கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, டைம் ஷெடியூல் ஆகிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு யூ கேன் லுக் இன் டு இட். ஓகேவா? நேற்றெல்லாம் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்பிக்கை பஸ்ஸில் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நம்ம இதில் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. காக்ரோச் இருக்குடா. Cockroach is there. நந்திதா குட் மார்னிங். அக்ஷயா குட் மார்னிங்மா. காக்ரோச் இருக்குது. எர்த்வார்ம் மட்டும் தான் ரிலேட்டட் போர்ஷன் இருக்குது. எர்த்வார்ம் மட்டும் தான் ரிலேட்டட் போர்ஷன்ஸ், மிச்சம் எல்லாமே ப்ரெசென்ட் இருக்குது. ஓகேவா? டெஸ்டஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா டக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான் பார்த்து ஒரு 5 ரவுண்ட் அடிச்சுடுங்க. நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். காக்ரோச் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், காக்ரோச் இருக்குது. காக்ரோச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஃப்ராக் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவோமோ அந்த அளவுக்கு காக்ரோச்சும் இம்பார்ட்டன்ட். கமாண்ட்றாங்கண்ணா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். நியூ என்சிஆர்டியில் காக்ரோச் இல்லைடா, சிலபஸில் காக்ரோச் இருக்குது. ஓகே, என்சிஆர்டியில் காக்ரோச் இல்லை, பட் சிலபஸில் காக்ரோச் இருக்குது. தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் ஓல்டு என்சிஆர்டியில் தான் காக்ரோச் படித்தாகணும், படிக்கிற மாதிரி இருந்தால். ஓகேவா? சரி, ஓகே, 5 வந்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோமா? ஷால் வி மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்றது பார்த்துலாம். The kind of epithelium which forms the inner wall of the blood vessels is a kind of epithelium that forms the inner wall of the blood vessels. Okay, super. Come back to the business. Okay, start பண்ணிட்டோம். Which is the epithelium that form a inner wall of blood vessels? Inner wall of blood vessels form ஆகக்கூடிய epithelium என்ன epithelium? Which epithelium forms a inner wall of blood vessels? கமான் ராகனுங்களா? அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்ருங்க பார்ப்போம்.
என்ன செஷன் லைக் பண்ண வேற பார்த்து என்ன செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. என்ன epithelium the kind of epithelium that forms inner wall of blood vessels ஓட inner wall ஃபார்ம் ஆகக்கூடிய epithelium என்ன epithelium. ஏன்னா நல்லா பார்த்தோம்னா டிஷ்யூஸும் இருக்குடா, டிஷ்யூஸும் இருக்குது, அட் த சேம் டைம் காக்ரோச்சஸும் இருக்குது. ஸோ நம்ம என்சிஆர்டில் வந்து ஃப்ராக் மட்டும்தான் கொடுத்துருப்போம், ஆனால் ஃப்ராக் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் எர்த்வார்ம் டெலிட்டட், எர்த்வார்ம் இல்லை, எர்த்வார்ம் வந்துட்டு டெலிட்டட் போர்ஷன் தான். எர்த்வார்ம் வந்து நீங்கள் படிக்க வேணாம், பட் ஃப்ராகையும் காக்ரோச்சும் டிஷ்யூஸையும் நம்ம படிச்சாகணும். ஓகே, ஸோ என்ன எபித்தீலியம்? நோ, இட் இஸ் அ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எபித்தீலியம் நம்ம சொல்கிறோம்? ஆப்ஷன் டி, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா? ஆப்ஷன் டி, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இன்னர் வால் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இன்னர் வால் ஆஃப் த செல்ஸ் இதெல்லாம் நம்ம இடப்பருக்கு பேசிக்காக ஸ்குவாமஸ் எபித்தீலியம் மட்டும் தான். எஸ் த ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர். ஹரிப்ரியா, சுப்பலட்சுமி, டாக்டர் ஓம், நிஷ்மிந்த், அக்ஷயா, ஃபிரோஷ். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is correctly stated as it happens in the common in cockroach? Which one of the following is correctly stated as it happens in common in cockroach? காக்ரோச்சை பேஸ் பண்ணி நம்ம காமனாக பார்க்க முடியாது என்னவா இருந்துகிட்ருக்கு. காக்ரோச் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது என்னவா இருந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்க? Oxygen is transported by hemoglobin in blood. Nitrogenous excretory product is urea. The food is grounded by mandibles and gizzard. Malphizian tubules are excretory organs projected out from the colon. அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆப்ஷன்? என்ன ஆப்ஷன்? Which is the right option? Which is the right option? டியா, நல்லா பாருங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. காமன் இன் காக்ரோச்சஸ் தான் கேட்டிருக்கான். ரொம்ப காமனாக எல்லா காக்ரோச்சையும் பார்க்க முடியாது, என்ன எல்லா மனிதர்களையும் காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கான். It's going to, good morning, okay, it's going to be option C. Option C, the food is grounded by mandibles and gizzard. இதுலையுமே ஃபுட்டை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு கிரவுண்டர் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து மேண்டிபிள்ஸ் அண்ட் கிரிசார்ட் ஆகல. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். மேண்டிபிள்ஸ் அண்ட் குட் மார்னிங் வச்சுருவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. இதில் தெரியல பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. த ஃபுட் இஸ் கிரவுண்டட் பை மேண்டிபிள்ஸ் அண்ட் கிரிசார்ட். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. த ஃபுட் இஸ் கிரவுண்டட் பை மேண்டிபிள்ஸ் அண்ட் கிரிசார்ட். மேண்டிபிள்ஸ் அண்ட் கிரிசார்ட்டால் ஃபுட் வந்து கிரவுண்டர் ஆகப்படுது, சாப்பிடப்படுது. ஓகேவா? நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம ஏவிஸ்க்கு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பேஸ்க்கு ஆக்சுவலாக எடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி வாங்க. சிலியேட்டட் எபித்தீலியம் செல்ஸ், சிலியேட்டட் காலம் எபித்தீலியம் செல்ஸ் இன் ஹியூமன்ஸ் ஆர் நோன் டு அக்கர்ஸ் இன். Ciliated columnar epithelium cells. Ciliated columnar epithelium cells in humans are known to occurs in. Ciliated columnar epithelium cells. Yeah, super Ragana. Yes. The Tamil Chitra Noel, Akshaya, Subalakshmi is going to be bronchioles and fallopian tubes. Okay, it's going to be option A. Correct. Bronchioles and fallopian tube. Option A is right answer. Okay, super option A. Super Ragana. Tamil Chitra Noel, Akshaya, Subalakshmi, Dr. Room, Nandita, Firosh, super. So it's going to be option A, bronchioles and fallopian tube is right answer. Okay, yeah. Next question. Another question. A type of muscle present in our, I think, heart என்ன type of muscles present இருக்கும், intestine ஏதாவது type of muscle present இருக்கு. எது கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ட்டு, இன்டெஸ்டைனு, தை, அப்பர் ஆர்ம். ஸோ அதோட கரெக்டான மசில்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதோட கரெக்டான மசில்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இருக்க போகுது. ஹார்ட் இஸ் இன்வாலன்ட்ரி அண்ட் அன்ஸ்ட்ரேட்டட் ஸ்மூத் மசில்ஸா, இல்லை இன்டெஸ்டைன் இஸ் ஸ்ட்ரேட்டட் அண்ட் இன்வாலன்ட்ரி மசில்ஸா, இல்லை தை இஸ் ஸ்ட்ரேட்டட் அண்ட் இன்வாலன்ட்ரியா, இல்லை அப்பர் ஆர்ம் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் ஃபியூசிஃபார்ம் இன் ஷேப்பா? விச் இஸ் ரைட் ஆன்சர்?
எதுவுமே கரெக்ட் இல்லையே. ஐ திங்க் தேர் இஸ் சம் எரர் என்ன, தேர் வில் பி சம் எரர் நினைக்கிறேன். thigh மசில்ஸ் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மசில்ஸு. தட் வில் பி ஸ்ட்ரைட்டர் அண்ட் இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரி த மசில்ஸ் தான் இது இன்வாலண்ட்ரியாக வராது. ஓகே, ஆப்ஷன் சி வர மாதிரி இருந்துக்கும். பட் இது என்னவா இருந்துருக்கணும், தை மசில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டர் அண்ட் இன்வாலண்ட்ரி ஸ்கெலிட்டன் மசில்ஸு. என்ன மசில்ஸு? ஸ்கெலிட்டன் மசில்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே தப்பாக இருக்குது. ஐ திங்க் தேர் இஸ் சம் ராங் இந்த கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஓகேவா? பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தை மசில்ஸ் வந்துட்டு இன்வாலண்ட்ரி மசில்ஸ் தான். ஸ்கெலிட்டன் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அது மட்டும் தான், அதான் ஆன்சர் வர மாதிரி இருக்கணும். ஓகேவா? யுரேட்டஸ் ஆக்ட் ஆஸ் அ யூரோஜெனிட்டல் டக்டின். யுரேட்டஸ் ஆக்ட் ஆஸ் அ யூரோஜெனிட்டல் டக்ட். யுரேட்டஸ் வந்துட்டு யூரோஜெனிட்டல் டக்டாக எதில் எந்தெந்த அனிமல்ஸில் ஆக்ட் பண்ணப்படுது? ஹியூமன்ஸில் மட்டுமா, இல்லை ஃப்ராக்ஸ்லையுமா, இல்லை ஹியூமன்ஸ் மட்டுமா, இல்லை ஃப்ராக்ஸில் தனியா அப்படின்றது. ஓகேவா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்மா. ஸோ யாரில் எதில் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யுரேட்டர் ஆஸ் டாக்ஸ் யூரோஜெனிட்டல் டக்ட். யூரோஜெனிட்டல் டக்டா. ஓகே, இதில் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் மேல் ஃப்ராக்ஸில். ஒன்லி இன் மேல் ஃப்ராக்ஸில். ஓகேயா? Option D is right answer. Okay, option D. Yes, option D will be right. Good morning, good morning. Option D is right. Super Sublashmi, Chitra Noyal, Akshaya, Nandita, Tamilarasi, Dr. Rom Kalakiri. Okay, இப்போ யுரேட்டர் வந்து யூரோஜெனிட்டல் டக்ட் இதில் மட்டும் ஆக்ட் பண்ணப்படுது, மேல் ஃப்ராக்ல மட்டும் தான் ஆட் பண்ணப்படுது. யுரேட்டர் வந்தாச்சு அப்போ ஃபீமேல் ஃப்ராக்ல பேஸ் பண்ணி வராது. ஓகே, அதை நம்ம ஏற்கனவே நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கறது தான். ஓகே, அதே கான்செப்ட் தான், மோரால சிமிலராக இருக்கும். நம்ம ஃப்ராக் படிமா படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மேல் ஃப்ராக்ல மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், யுரேட்டர் இஸ் யூரோஜெனிட்டல் போத் ஃபார் ஸ்பெர்ம்ஸ்லையும் சரி யூரினரி பேஸ்லையும் சரி அந்த யுரேட்டர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். டக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Which one of the following structure in parenchyma is correctly matched with its function? Which one of the following structure in parenchyma is correctly matched with its function? அது ஃபங்க்ஷன்ஸோட எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. I think this is an from பேசிக்ஸாக மசில்ஸையும் பார்க்கலாம். பட் இது மோர் காமன்லி டு எர்த்வார்முக்கு தான் வரும். மோர் காமன்லி பேசிக்கான எர்த்வார்மை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? இல்லை இது மோர் காமன்லி எர்த்வார்மை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, செலேட்டம் செக்ரீட்ஸ் ஆஃப் cocoon. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இல்லை எல்லா ஆப்ஷனும் ராங்கெலாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். பட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது மசில்ஸ்லேயும் நம்ம அண்டர்கவுண்ட் பண்ணுவோம், அனிமல் டிஷ்யூஸ் இருக்குது தெரியுமா, அந்த அனிமல் டிஷ்யூஸ்லேயும் வரும், அதே மாதிரி நமக்கு எர்த்வார்ம்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ டக்குனா தெரியல நோட் பண்ணுங்க, சிலேட்டர் செக்ரேட்டர் cocoon. ஓகேங்களா? அடுத்தது 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ட்ரூ என்ன ஃபால்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. டீனா ட்ரூ, எஃப்னா ஃபால்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? ஆன் அ ட்ரை லேண்ட் இட் குட் ஹேவ் டை. எதை பற்றி கேட்டிருக்காங்க? ஃப்ராகை பற்றி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ராணா டெகிரம். On a dry land it would have died due to the lack of oxygen if its mouth is forcibly kept closed for a few days. அப்படினு கேட்டிருக்காங்க. It has 4-chambered heart. On a dry land it turns uricotelic forms in ureotelic. Its life history is carried out in a pond water. அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக, இதெல்லாம் தப்பு? கரெக்டாக பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். எஸ் எது கரெக்டு, இதெல்லாம் தப்பு. Just a minute. Dry land would die due to the oxygen if its mouth is forcibly kept closed for a few days.
என்னடா வரும் I think yeah இது கரெக்ட் தான் due to choices அப்புறம் இது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் இது 3 chamber heart தான் நான் ட்ரைல் அண்ட் டர்ன்ஸ் as a யூரிகோட்டிலிக் டர்ன்ஸ் ஆகாது லைஃப் ஹிஸ்ட்ரி இஸ் கேர்ட் இன் பாண்ட் வாட்டர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 𝑬𝒑𝒑𝒔 தர்ஷினி தமிழரசி ஆப்ஷன் ஏ ட்ரை லேண்டில் வந்துட்டு ஆக்சிஜன் லேக் ஆகும் ஃபோர்ஸ்ஃபுல் வாய முட்டையாக இருந்துச்சுன்னா செத்து போயிடும் அதே மாதிரி அது 3 chamber ஹார்ட் தான் இருக்குது டர்ன்ஸ் யூரிகோட்டிலிக்காக மாறாது அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி இஸ் கேர்ட் அவுட்னு பாண்ட் ஈக்குவஸ்டும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஓகேவா சூப்பர் டாக்டர் ஃபிரோஷ் அக்ஷயா சித்ரா நோயல் சூப்பர் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் The cells lining the blood vessels belong to the category of the cells lining the blood vessels. I think கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறு பார்த்துருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு என்ன செல்ஸ் அதே செல்ஸ் தான் யா செல்ஸ் லைனிங் இது பேசிக்காக இருக்குது அதே செல்ஸ் தான் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் ஆப்ஷன் பி ஸ்குவாமஸ் எபித்தீலியம் okay option B squamous epithelium is right answer yes option B is right answer yes the Chitra Noel Dr. Room Akshaya Nandita Dashini Tamilrasi Subbalakshmi super so option B squamous epithelium same select the correct statement from one of the given below respect to Periplaneta americana அதாவது இத பத்தி கேக்குறாங்க cockroach பத்தி எது correct statement which is the correct statement அப்படினு கேட்டிருக்காங்க cockroach பத்தி which is the correct statement அப்படினு கேட்டிருக்காங்க which is the correct statement about the cockroach cockroach பத்தி which is the correct statement படிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம் nervous system is located dorsally consists of segmentally arranged ganglia joined by a pair of longitudinal connectives male bears a pair of short thread like anal styles there are 16 very long malphagian tubules present at the junctions of the midgut and ingut grinding of food is carried out only by the mouth parts அப்படினு கொடுத்திருக்காங்க so which is the correct answer இங்கே 16 வெளியிலாங்களா அதனால 16லாம் இருக்காது நிறைய இருக்கும் ஓகே 100ல 150 வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஸோ அது அப்படியே இது பார்த்தா ஆப்ஷன் பி மெயில் இதுக்கு வந்து மிகப்பெரிய இதுதான் என்ன படிச்சிருப்போம் ஆனல் ஸ்டைல்ஸ் வந்து பிரச்சனை இருக்குன்னு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா அது உங்களுக்கு வந்துட்டு மேல் கரப்பாம்பூச்சி ஃபீமேல் கரப்பாம்பூச்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆனல் ஸ்டைல்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அந்த மேல் ஏன்னா ஃபீமேல் வந்து என்ன பிரச்சனை இருக்காது ஆனல் ஸ்டைல்ஸ் வந்து பிரச்சனை இருக்காது ஓகே அது மேலோட கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த ஆனல் ஸ்டைல்ஸ் அப்படி நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மேல் பியர்ஸ் அ ஷார்ட் த்ரெட் லைக் ஆனல் ஸ்டைல்ஸ் எதில் மட்டும் பிரச்சனை இருக்குமா மேல் காக்ரோச்சில் மட்டுமே பிரச்சனை இருக்கும் வேறு எதுலையும் பிரச்சனை இருக்குது அதான் டிஃபரன்ஷியேட் பண்ணது மேல் ஃப்ரம் ஃபீமேல் ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஃபிரோஷ் தர்ஷினி சுப்புலட்சுமி டாக்டர் ரோம் நந்திதா தமிழரசி கலக்கிறீங்கண்ணா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is right answer option B male bears a pair of short-thread anal styles is right answer okay no problem next question compare those of humans the erythrocytes in frogs are compared to those of humans erythrocytes எதை பற்றி பேசுகிறாங்க ஹியூமன்ஸ் எப்படி இருக்கான் அவுட்ஸ் எரித்ரோசைட்ஸ் ஹியூமன் கம்பேர் பண்ணி பேஸ் பண்ணி படிக்கும்போது ஃப்ராகில் எப்படி இருக்குன்றாங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது அவுட்ஸ் ஃப்ராக் யா என்னது
நம்ம ஹியூமன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸில் வந்து ஆர்பிசிசிக்கும் டபிள்யூபிசிசிக்கும் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்காது, நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஆனால் ஃப்ராக் கேஸில் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹீமோக்ளோபினும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் இருக்காதுனா நம்ம ஆர்பிசி டபிள்யூபிசி எரித்ரோசைட்ஸை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்பிசியில் வந்து நமக்கு என்ன ப்ரெசென்ட் இருக்காது, நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது, நியூக்ளியஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஆனால் அதுவே இன் கேஸ் ஆஃப் ஃப்ராகில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நியூக்ளியேட்டட் அண்ட் இட் இஸ் வித் ஹீமோக்ளோபினோட எடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். அதான் கம்பேர் பண்ணி பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதான் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். டாக்டர் ஓம், ஃபிரோஷ், தர்ஷினி, தமிழரசி, சுபலட்சுமி, அக்ஷயா, சூப்பர் கண்ணுங்களா. It's going to be option B is right answer. Option B will be the right answer. சூப்பர் கண்ணுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த கேள்வி. Which one of the following is characteristic common both in human adults and human and adult frog? இது இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா காமனாக இருக்கிறது. ஓகே, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸாக இருக்கிறது பார்த்தோம். டிஃப்ரென்ஸாக இருக்கிறது நம்ம செல்லில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, ஐ மீன் நம்ம ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது, அவங்களோட இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடியது என்னவா இருக்குது, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா, நியூக்ளியேட்டட் ஆர்பிசியா, யூரியோடெலிக் மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன், இல்லை 4 chamber ஹார்ட்டா? which is common? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எப்படி வரும்? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வராது. நம்ம இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறோம். பட் ஃப்ராக் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ராகோட ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலில் தான் போயிட்டுருக்கு. ஃப்ராக் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அனிமல்ஸ். ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிட்டோம், ஓமை ரிலீஸ் பண்ணிட்டோம், வாட்டரில் ஃபியூஸ் ஆகி தான் இந்த யங் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் யங் ஒன்ஸ் வந்து பார்க்குறது மீன் பண்ணி இருக்கும், அங்கேயே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ், யூரியாவாக தான் என்ன பண்ணுறக்கு, வேஸ்ட் ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு நம்ம மனுஷன் மாதிரி. நம்ம அதுவும் என்ன இருக்குது, யூரியோடெலிக் அனிமல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யூரியோடெலிக் இஸ் மோட் ஆஃப் எக்ஸ்கிரேஷன். எதில் அடல்ட் ஃப்ராகில் என்ன கையாக கொடுத்துருக்காங்க, இதில் அடல்ட் ஃப்ராகில். ஓகேங்களா, ஸ்மால் ஃப்ராக் பேஸ் பண்ணல, ஹியூமன்ஸ் அண்ட் அடல்ட் ஃப்ராகில் கூடிய மெயினான சிமிலாரிட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி போத் ஆர் யூரியோடெலிக். யூரியாவாக எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேஸ்ட்டில் நம்ம எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணிருக்கோம், யூரியாவாக எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, சுபலட்சுமி, நந்திதா, டாக்டர் ஓம், ஃபிரோஷ், அக்ஷயா. Okay, so it's going to be option C. Option C, uriotelic animals. Excretion based தான் இருக்கு. What external changes are visible after the last mold of cockroach nymph? What external changes will be visible the last mold of cockroach nymph? என்ன ஆகும் லாஸ்ட் mold of cockroach nymph பண்ணனே? என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் நம்ம அதில் பார்க்க முடியும்? அதாவது லிம்ப் ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குண்டாங்கன்னா, அடல்ட் காக்ரோச்சஸில் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்ப்போமே. லிம்ப் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? நல்லா பாருங்க. ஆனல் சர்சியா டெவலப் ஆகும். லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன நடக்குது? த நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்ஸ் பேட் வரும் இல்லையா? விங்ஸ் பேட் வரும். அதுலேயுமே ஒன்லி அடல்ட் காக்ரோச். என்ன காக்ரோச்? அடல்ட் காக்ரோச் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், விங்ஸ் வந்து பார்க்க முடியும். ரக்கை வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா, இதில் லாஸ்ட் இம்பல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே ஒரு காக்ரோச்சில் விங்ஸ் பேட் வருது. அடல்ட் ஸ்டேஜ் தான் நமக்கு என்ன பார்க்க முடியும், பார்த்துருப்போம். அதுக்கு பறவையில் அந்த விங்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. போத் 4 wings அண்ட் இண்ட் விங்ஸ் வந்து டெவலப் ஆகுது. எப்போ? லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜுக்கு அப்புறமா தான். லிம்பல் ஸ்டேஜ் அப்படின்னு படிச்சு போல அந்த லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன வந்துருக்கு, விங்ஸ் இருக்குது. அதான் போஸ்ட் 4 wingம் சரி விண்ட் விங்கும் சரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஹாய் அனிஷ்கா, சூப்பர். தர்ஷினி, அக்ஷயா, நந்திதா, ஃபிரோஷ், சுபலட்சுமி, தமிழரசி. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நல்லா புரிஞ்சுங்க, லிம்பல் ஸ்டேஜுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகக்கூடியது விங்ஸ் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் தான். அதில் தான் நம்ம அடல்ட் இருக்கிறதெல்லாம் என்ன பார்க்க முடியும், விங்ஸ் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். 4 limbs சரி, இண்ட் limbs சரி. ஸோ அது கொண்டு போய் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். விச் இஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அந்த 4 ஆப்ஷனில் விச் இஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க.
யா சொல்லுங்க பாப்போம். Inner lining of salivary duct ciliated epithelium இல்ல வராது. Most of the surface of buccal cavity is glandular epithelium இல்ல. Tubular part of nephron is cuboidal epithelium. Inner surface of bronchiole is squamous epithelium இல்ல. Inner surface of bronchiole அது வேற தான் வரும் squamous epithelium. நம்ம blood cells எல்லாம் squamous epithelium வரும் பேஸ் பண்ணி. அதுவே tubular part of nephrons is cuboidal epithelium. So option C. ஓகேவா? It's going to be again என்னவா இருக்க போகுது? Option C. Tubular parts of a nephron is a cuboidal epithelium. Tubular part of nephron is a cuboidal epithelium. Option C is right answer. Option C, tubular part of nephron epithelium. Option C ரக நோட் பண்ணா தனியா நோட் பண்ணிக்கோங்க. Epithelium composed of cube cells. Okay, single layer cube cells னு படிச்சிருப்போம். Okay, ஒரு இது என்ன கன்சிஸ்ட் இருக்க போகுது? cuboidal cells வந்து consist of single layer cube cells. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி எஸ்டா ஃபிரோஸ் நந்திதா தர்ஷினி சூப்பர் கலெக்ட் ஓகேங்களா? அது எங்கே பார்க்க முடியும்? இந்த கிளாண்டுலர் டியூபியூல் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் தான் cuboidal epithelium அப்படின்றது. ஓகே, சூஸ் த கரெக்ட்லி மேட்ச் டென்டான் அடிப்போஸ் டிஷ்யூ ஆரியோலர் டிஷ்யூஸ் கார்டிலேஜஸ் அனிமல் டிஷ்யூஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. correctly matched tendon specialized connective tissues, adipose tissue dense connective tissues, areolar tissues loose connective tissues and cartilaginous வந்துட்டு loose connective ரெண்டுமே இருக்கு. areolar and cartilage loose கொடுத்திருக்காங்க, adipose dense னு கொடுத்திருக்காங்க, tendon வந்து specialized connective tissue கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எது கரெக்ட்டான ஆன்சர் ஆக போகுது? சோ இது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? which is the correctly matched அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏரியோலார் டிஷ்யூஸ் எப்படி இருக்க போகுது? லூஸாக தான் இருக்க போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரேஷனுக்காக. ஓகேவா? ஏன்னா அதுக்காக அந்த ஏரேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஃபைபர்ஸ் எல்லாமே லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? beneath the skins வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த செமி ஃப்ளூயர் கிரவுண்ட் வந்து நம்ம பிரச்சனை இருக்கும். ஸோ ஏரியோலார் டிஷ்யூஸ் இஸ் ஆல்வேஸ் அ லூஸ் கனெக்டிங் டிஷ்யூஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா தமிழரசி, டாக்டர் ரோம், அக்ஷயா, தர்ஷினி, சுப்புலட்சுமி, நந்திதா சூப்பர் கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஏரியோலார் டிஷ்யூஸ் இஸ் த லூஸ் கனெக்டிங் டிஷ்யூஸ். ஏரியோலார் டிஷ்யூஸ் நம்ம லூஸ் கனெக்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The body cell in cockroach discharge their nitrogenous waste in the hemolymph mainly in the form of ஒரு பாடி வேஸ்ட் காக்ரோச் வந்து எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது? இப்போ நம்ம பார்த்தோம் நம்மளும் அடல்ட் ஃப்ராகும் வந்து யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இதே காக்ரோச் எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது? how does the cockroach excrete? காக்ரோச் எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது? how does cockroach எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது? நம்மளும் ஃப்ராகும் வந்துட்டு யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணதும் பார்ப்போம். காக்ரோச் என்ன பேஸ்ல எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு? Yeah. Yes. டக்குனுங்களா? So it's going to be potassium urate. Okay, it's going to be option A potassium urate வந்துட்டு எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு. So option A is the right answer. Okay, option A will be the right answer. சூப்பர் ரகனா. ஓகே, தர்ஷினி, தமிழரசி, நந்திதா, அனிஷ்கா, சுப்புலட்சுமி, அமோனியாவா இல்லை இருக்கனா யூரேட்டாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அமோனியாவா எக்ஸ்கிரீட் பண்ணுறது தன்னோட பாடி ஃபுல்லாக வந்து செக்ரேட் இது பண்ணிட்டு ஸ்ப்ரெட் அப் பண்ணுறது நம்ம படிச்சிருப்போம். இதில் படிச்சிருப்போம் அமினோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிமல் கிண்டத்தில் படிப்போம். வந்துட்டு அமினோடெலிக் அனிமல் அப்படின்றது அமோனியா வந்துட்டு பாடி ஃபுல்லாக எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு அப்படியே வாட்டர் பேஸில் இருந்துட்டு இருக்கு. பட் காக்ரோச் அப்படி பண்ணாது. காக்ரோச் என்ன பேஸில் எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் யூரேட் அந்த பேஸில் தான் பண்ணிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்கிரீஷன் ப்ராடக்ட் சிஸ்டத்தில் நிறைய இருக்கும். முக்கியமான சிஸ்டம் தான் மால்பேஜியன் டிபியூல்ஸ், எக்ஸ்கிரீட்டட் கிளாண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். காக்ரோச்சுக்கு பிடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்பேஜியன் டிபியூல்ஸ் வந்துட்டு இருக்கு, நெஃப்ரோசைட்ஸ், யூரிகோசிலர் டிஷ்யூஸ், ஃபேட் அடிபோஸ் டிஷ்யூஸ்லாம் இதெல்லாம் எதோட எக்ஸ்கிரீஷன் ஆட் பண்ணிட்டு இருக்கு? நம்ம காக்ரோச் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது வேஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் யூரேட் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக நான் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, the functions of a gap junction is 2. What is the functions of a gap junction?
இது பெருசாக இருக்கும் அதான் இருக்குது சார் அப்படியா இந்த வாட்டி கரெக்ட் ஆகும் ஓகே வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேப் ஜங்ஷன் இது என்ன பண்ணிகிட்ருக்கு அட்ஜாயினிங் செல்ஸுக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் தான் ஓகேவா எப்படி சைட்டோபிளாசம் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃபெசிலிட்டேட்டிங் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த அட்ஜாயினிங் செல்ஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கு by connecting the cytoplasm for the rapid transfers of ions, small molecules and some charged molecules. So it's going to be option A. ஓகேங்களா எப்படி ரெண்டு adjoining செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு அது என்ன பேஸ்ல பண்ணிட்டு இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தோட கனெக்ஷனை பேஸ் பண்ணி ஓகேங்களா for transfer of என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சின்ன சின்ன அயான்ஸையும் சின்ன சின்ன மாலிக்யூல்ஸையும் அண்ட் பெரிய சின்ன மாலிக்யூல்ஸும் சரி பெரிய மாலிக்யூல்ஸும் சரி அயான்ஸையும் சேனல் பண்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பேஸ்ல வந்து என்ன பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கு சைட்டோபிளாசம் மூலமா ஒரு bridge ஃபார்ம் ஆயிட்டு ரெண்டு அட்ஜாயினிங் செல்ஸ்க்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு சோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேப் ஜங்ஷன் கேப் ஜங்ஷன்னா கேப் ஃபில் பண்றதுன்னு அர்த்தம் சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தமிழரசி டாக்டர் அக்ஷயா தர்ஷினி நந்திதா கலக்கிறீங்க சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் கமான் நம்ம 20 क्वेश्चन முன்னாடி முடிச்சிட்டோம் பட் 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் எஸ் தூங்கலல யாருமே இன்னும் யாரும் அப்படியே பெட்லயே படுத்துட்டு இருக்கிறது யாரா இருக்கீங்களா நேற்று மாதிரி சார் எந்திரிக்கவே இல்லை சார் பல்லு கூட தேய்க்கல சார் எந்திரிச்சேன் கலர் அடித்தது என்னது செஷனோட நோட்டிஃபிகேஷன் கேட்டு தான் சார் அப்படின்னு அப்படியே இருக்கீங்களாடா அப்படியே இல்லைல்ல சூப்பர் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் இருந்தால் செஷன் லைக் பண்ணிட்டுருவோம் ஓகேவா எல்லோரும் எந்திரிச்சு பல்லாம் தேய்ச்சி ரெஃப்ரெஷ்லாம் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபைன் ராகண்ணா ஓகே சரி நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் The terga, sterna and pleura of cockroach body are joined by என்னது the terga, sterna and pleura of a cockroach body are joined by நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல சார் நினச்சேன் யாராவது ஒரு ஆளாவது இருக்கணுமே இல்லைன்னா நம்ம இனத்துக்கே அது அவமானமாச்சு ஓகே இதெல்லாம் எப்படி நம்ம ஜாயின் பண்ண முடியும் டர்கா ஸ்டெர்னா பியூரா அது பாடி எப்படி ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் எஸ் டக்கனா இட்ஸ் ஜாயின்ட் பை a arthrodial membrane it's going to be joined by arthrodial membrane okay it's going to be option C okay option C yes எல்லாமே எக்ஸாக்ட்டா பேஸ் பண்ணி தான் பேக் பண்ணி வந்துட்டு இருக்குது சோ இந்த ஆர்த்ரோடியல் மெம்பரேன்றது வேற ஒண்ணும் இல்ல ஃபிளெக்சிபிள் ஆர்டிகுலர் மெம்பரேன் அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதுவும் ஒண்ணுதான் ஆர்த்ரோடியல் மெம்பரேனும் ஃபிளெக்சிபிள் பேஸ் பண்ணி வந்திருக்கல ஆர்டிகுலர் ஆர்டிகுலர் மெம்பரேன் தானே சார் படிச்சிருக்கேன் ஆர்த்ரோடியல்ன்றாங்களே அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும்னா ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பரா தமிழரசி அக்ஷயா தர்ஷினி நந்திதா ஃபிரோஸ் சுபலட்சுமி அனிஷ்கா கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் யா காக்ரோச் பார்த்துச்சோம் காக்ரோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஹவு ஆர் த ஸ்மூத் மசில்ஸ் எப்படி இருக்கும் இது நம்ம இங்கேயும் படிச்சிருப்போம் அண்ட் மசில்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் லோக்கோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ல அதுலேயும் படிப்போம்னு நினைக்கிறேன் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஹவு ஆர் த ஸ்மூத் மசில்ஸ் என்ன கன்சிஸ்டாக இருக்கும் ஸ்மூத் மசில்ஸ் இட் இஸ் அ நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் என்னது அது வந்து ஒரு நான் ஸ்ட்ரையேட்டட் ஃபியூசிஃபார்மை பேஸ் பண்ணி வர ஒரு மசில்ஸ் இல்லையா இட் இஸ் அ ஃபியூசிஃபார்ம் கூட தெரியல கூட ஒரு இன்வாலன்ட்ரி அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் நம்ம ஸ்மூத் மசில்ஸ் இஸ் அன் இன்வாலன்ட்ரி அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஸ்மூத் மசில்ஸால் என்ன பண்ண முடியும் நம்ம விசரல் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓகே அப்படி பார்த்துட்டு இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா டைஜஷனை ஸ்டாப் பண்ண முடியுமா நம்ம கொஞ்ச நேரம் டைஜஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணி வை அப்படின்னு அப்படி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஓகேவா ஸோ அது நம்ம கையில் இல்லை ஸோ இட்ஸ் இன்வாலன்ட்ரி நான் ஸ்ட்ரையேட்டர் அந்த ஸ்ட்ரையேட்டர் மாதிரியான பேட்டர்ன் இருக்காது ஸ்மூத் மசில் ஸ்ட்ரையேட்டர் பேட்டர்ன் இருக்காது ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் அனிஷ்கா நந்திதா ஃபிரோஸ் அக்ஷயா சுபலட்சுமி தர்ஷினி டாக்டர் ரூம் தமிழரசி சூப்பர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஓகே இன்வாலன்ட்ரி ஃபியூசிஃபார்ம் அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் இது நம்ம லோக்கோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்லேயே படிப்போம் ரெண்டு இடத்துல படிப்போம் the male cockroaches sperms are stored in which part of the reproductive system in male cockroachesல sperm எந்த part of reproductive systemத்துல ஸ்டோர் பண்ணப்படுது
மேல் காக்ரோச்சில் ஸ்பெர்மு எந்த பார்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்படுது, எந்த பார்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்படுகிறது அப்படின்றது கேள்விக்கு என்ன ஆன்சராக இருக்குது? மஷ்ரூம் கிளாண்டா? இல்லைம்மா நல்லா பாருங்கள். ஸ்பெர்மாட்டோஃபோர்லாம் ஃபார்ம் பண்ணுமே, bundles ஃபார்மை க்ளூடு பண்ணி bundles ஃபார்ம்ஸ் ஆஸ் ஸ்பெர்மாட்டோஃபோர். எங்கே நமக்கு அதெல்லாம் ஃபார்ம் ஆக முடியுது ஸ்பெர்மாட்டோஃபோர்ஸ் அப்படிலாம் சில எங்கே பார்க்க முடியும்னா செமினல் வெசிக்கிள்ஸ். ஆப்ஷன் டி செமினல் வெசிக்கிள் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி செமினல் வெசிக்கிள்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணப்படுது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி செமினல் வெசிக்கிள்ஸ். ஓகே, சூப்பராக. ஃபிரோஷ், நந்திதா, அனிஷ்கா, டாக்டர் ரூம், அக்ஷயா, அபிஷேக், தமிழரசி, தர்ஷினி, சுப்புலட்சுமி, அனிஷ்கா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி செமினல் வெசிக்கிள்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணப்படுகிறது. எங்கே தான் ஸ்டோர் பண்ணப்படுகிறது, ஸ்டோர் பண்ணி க்ளூடாக ஃபார்ம் பண்ணி விச் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ஸ்பெர்மாட்டோஃபோர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். விச் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் கரெக்ட்லி மேட்சஸ் வித் இட்ஸ் லொகேஷன்? கரெக்ட்லி மேட்சஸ் வித் இட்ஸ் லொகேஷன். எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கப்படுகிறது, எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம்? which type of tissues is correctly matched with their locations? அந்த லொகேஷனோட எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு? இல்லை அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருந்தோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விசரல் ஆர்கன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டில் கூட அதை நம்ம கிளியராக படிப்போம். விசரல் ஆர்கன்ஸ்னால் என்னது? இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் அர்த்தம். என்னது? இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸில் மோஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய மசில்ஸ் என்னவா இருக்குன்னா இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் இருக்குது. ஸோ வால் ஆஃப் இன்டெஸ்டைனில் நம்ம பார்க்கக்கூடிய மசில்ஸ் என்னவா இருக்குது? ஸ்மூத் மசில்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா பண்ணுவாங்க. ஸ்மூத் மசில்ஸ் இன்டர்னல் ஆர்கன், விசரல் ஆர்கன்ஸ் நம்ம படிப்போம். அதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். லைனிங் ஆஃப் அந்த வால்லாம் எதை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் தான் பார்க்க முடியுது. ஓகே, நல்லா படிச்சவங்க. ஸ்மூத் மசில்ஸ் இட் இஸ் இன்வாலன்ட்ரி, நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்காது, நம்ம கண்ட்ரோல்லாம் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இப்போ இந்த மசில்ஸ்லாம் ஏன் கண்ட்ரோல் அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும் அப்படின்றது இதெல்லாம் ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஹார்ட் இந்த விசரல் ஆர்கன்ஸ் எனக்கு தெரியுமா? ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதெல்லாம் என்னது? இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டர் பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ அது எங்கே பிரச்சனை இருக்குது? விசரல் ஆர்கன்ஸ், இன்னல் ஆர்கன்ல பிரச்சனை இருக்குது. So option A smooth muscles, so wall of intestine is the right answer. Option A is the right answer. Okay, super. Nandita, Akshaya, Abhishek, சுப்புலட்சுமி, தர்ஷினி, அனிஷ்கா, தமிழரசி கலக்கிறீங்க. ஸோ அதனால தான் நம்ம படிப்போம். இது நம்ம ரெண்டு இடத்துல படிச்சிருப்போம். இந்த இடத்துலையும் படிப்போம். அதே லெவல்த்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கும்போது லோக்கோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம 2 types ஆஃப் ஆக்டின் மயோசின்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதிலேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? Which of the following features is not present in Periplaneta americana? எது வந்துட்டு காக்ரோச்சில் ப்ரெசென்ட் ஆகல. Periplaneta americana டிட்டர்மைன் பண்ணுது, காக்ரோச் டிட்டர்மைன் பண்ணுது. எது வந்து ப்ரெசென்ட் ஆகலை, நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரெசென்ட் ஆகப்படவில்லை. which is not present. எது வந்து ப்ரெசென்ட் ஆகலை, எது வந்து ப்ரெசென்ட் ஆகலை? Physiological as a body cavity, yes, present இருக்கும். 𝑬𝒙𝒑𝒔 composed of N-acetyl glucosamine. கண்டிப்பா 𝑬𝒙𝒑𝒔 வந்துட்டு N-acetyl glucosamine பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இந்த மோனோமர் அப்படின்னு படிச்சிட்டு போல 𝑬𝒙𝒑𝒔 composed of பேசிக்கா வந்து வரும்போது நம்ம கைட்டின்னு ஒரு வேர்டு வரணும். கைட் மிஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் பேசிக்கா ஃபார்ம் பண்ணப்படும் 𝑬𝒙𝒑𝒔 composed of N-acetyl glucosamine கைட்டின் மோனோமராக இருந்துட்டு இருக்குது. ஸோ சியும் பார்க்க முடியும். மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் கண்டிப்பாக பாடி வந்து செக்மெண்டட் பாடி தான். மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ டியும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு இன்டர்மீடியேட் அந்த ரேடியல் கிளீவேஜ் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அது நம்ம பார்க்க முடியாது. வேற இன் கேஸ் ஆஃப் சிசோசோயிலம் as a body cavity கண்டிப்பாக பார்க்க முடியும். அது மட்டும் 𝑬𝒙𝒑𝒔 கைட்டின் அப்படி பார்த்தா N-acetyl glucosamine இது செக்மெண்டட் பாடி தான். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த இன்டர்மீடியேட் டெவலப்மெண்ட் ரேடியல் கிளீவேஜ்லாம் பார்க்க முடியாது, டிவிஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, நந்திதா, டாக்டர் அபிஷேக், அக்ஷயா, ஹரிதா, தமிழரசி,
கலக்கிறீங்க. It's going to be option B is right answer. Option B will be the right answer. Yeah, B. அடுத்த கேள்வி. Which of the following structures does not open into the genitalial chambers of female cockroach? Does not open into the genitalial chambers of female cockroach. இது வந்து open ஆகாது. Does not open into the genitalial chambers of female cockroach. எது open ஆகாது? நல்லா பாருங்கடா. pair of collateral tissues open ஆகுமா? கண்டிப்பாக பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகிருக்க போகுது. சிங்கிள் மீடியம் ஓவிடக்டில் தான் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஓவிட் வந்து யுனைட் ஆகிருக்க போகுது. சிங்கிள் மீடியம் ஓவிடக்டில் தான் பிரச்சனை இருக்க போகுது. ஸ்பெர்மாத்திக்கை கண்டிப்பாக இருக்கும். பேராஸ்பெர்மாத்திக்கை எந்த செக்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கோம்? 6th செக்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கோம். வச்சு ஓப்பன் பண்ணுறது ஜெனிட்டாலிஸ். இந்த பேராஸ்பெர்மாத்திக்கை எங்கே இருந்துட்டு இருக்கு? 6th செக்மெண்ட்டில். மறந்துடல, இந்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த செக்மெண்ட் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஓகேவா? 6th செக்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது. இது ஜெனிட்டாலியல் சேம்பருக்கு ஓப்பன் பண்ண போகுது. இது ஓப்பன் டு ஜெனிட்டாலியல் சேம்பரு. ஆனால் anal cerci இருக்காது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ going to be option D is right answer. Option D, anal cerci இருக்காது. ரக்கனா anal cerci நம்மளால பார்க்க முடியாது. இதே நம்ம collateral glands பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆப்ஷன் ஏ வராது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி collateral glandsம் நம்ம என்ன பண்ணலாம்? சாம்பர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம். collateral glandsம் ஓப்பன் பண்ணோம். ஓவிடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவிடக்டும் இந்த ஸ்பெர்மாத்திக்கும் ஓப்பன். உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த collateral glandsலையும் இந்த anal cerciலையும் பட் collateral glands ஓப்பன் ஆகும். நம்ம கிளியராக படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். collateral glands என்ன ஆகும்? நம்ம ஃபீமேல் ஜெனிட்டல் சேம்பர் வந்து ஓப்பன் ஆகும். பட் anal cerci ப்ரெசென்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். நந்திதா, அனிஷ்கா, ஹரிதா, டாக்டர் ஓம், அக்ஷயா, தர்ஷினி, தமிழரசி, சுபலட்சுமி, அபிஷேக் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, anal cerci ஓப்பன் ஆகாது. ஜெனிட்டல் சேம்பருக்கு ஓப்பன் ஆகாது அப்படின்றது. ஓகே, select the correct routes of passage of sperms in male frog. male frogல வந்துட்டு correct routes passage of sperm நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம படிச்சிருப்போம் செமினல் வெசிக்கல், ரீட்டா, டெஸ்டிஸ், வேசா எஃப்ரன்ஸ் அப்படி நமக்கு படிச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் மேல் ஃப்ராக்ல வந்துட்டு என்ன கரெக்ட் ரூட்ல வந்து போயிட்டு இருக்கும்? ஸ்பெர்மோட டிராவல் கேட்குறேன். எந்த ரூட் வழியாக போகும்? which is the right answer? சொல்லுங்க பாப்போம். பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு இது வரணும். இது மிஸ் ஆயிருக்கு. கிட்னிலேருந்து போகும். ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ்லேருந்து வேசா எஃப்ரென்ஷியாலேருந்து கிட்னிலேருந்து பிடாஸ் கெனால், யூரோஜெனிட்டல் டக்ட், க்ளோக்கா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இந்த வழியாக தான் போயிட்டு இருக்க போகுது. என்னது? ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிஸ்லேருந்து வேசா எஃப்ரென்ஷியாலேருந்து கிட்னி. இது கிட்னி போயிட்டு தான் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர் என்சியில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நமக்கு கிளியர் தெரிஞ்சிருக்கும். கிட்னிலேருந்து பிடாஸ் கெனால்ஸ் போது, பிடாஸ் கெனால்ஸ் இருக்குல்ல, அந்த பிடாஸ் கெனால்ஸ்லேருந்து யூரோஜெனிட்டல் டக்ட்லேருந்து க்ளோக்காக்கு போகுது. க்ளோக்கா தான் ஆனஸ் ரீஜன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கா? சூப்பர் இருக்கா? சுபலட்சுமி, நந்திதா, தர்ஷினி, ருத்ராம்பிகை, ஹரிதா, அக்ஷயா, தமிழரசி, அபிஷேக், டாக்டர் ஹூம். சூப்பர்மா. ஸோ going to be ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி will be the right answer. Yeah. Next question. அடுத்த கேள்வி. Frogோட heart when takes out of the body continues to beat for some time. Select the best option from the following statement. எதனால் நம்ம ஃப்ராகை கொன்னுட்டு அது வெளியே ஹார்ட் எடுத்து வெளியே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துடிக்குமா? டக்கு கொஞ்சம் நேரம் துடிக்குமா? எதனால் அந்த ஹார்ட்லாம் துடிக்குது? பிகாஸ் ஃப்ராக் இஸ் பொக்கிலோத்தர். எதனால் அந்த ஹார்ட் துடிக்குது தான் மெயின் கான்செப்ட். ஹார்ட் எதனால் துடிக்குதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஃப்ராக் வந்துட்டு ஒரு பொக்கிலோத்தெர்மிக்கா. ஃப்ராக் டஸ் நாட் ஹாவ் ஒன்லி கொரோனரி சர்க்குலேஷனா? எனி கொரோனரி சர்க்குலேஷன். ஹார்ட் இஸ் அ மயோஜெனிக் இன் நேச்சரா? ஹார்ட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிளா? என்ன ரீசன்? விச் இஸ் த ரீசன்? விச் மே பி த ரீசன்? ஹார்ட்டை வெட்டி போட்டு கூட எப்படி துடிக்கிறதுக்கு காரணம்?
yeah, 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 yeah. So option C ஆனது heart is myogenetic in nature, heart is autoexcitable in nature. சார் heart is frog வந்துட்டு poikilothermic தானே சார்? இது கரெக்ட் தானே சார்? poikilothermic, எஸ் கரெக்ட் தான். இது cold blooded animals தான். frog வந்து என்னது ஒரு cold blooded animals தான். ஆனால் அதுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதை பார்த்துட்டு ஃப்ராக் poikilothermic தானே, இது நல்லா படிச்சிருக்கேனே, அப்போ 1 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு 1 2 தான் வருமா அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. ஓகேவா? பிகாஸ் ஹார்ட் இஸ் மயோஜெனட்டிக் இன் நேச்சர் அண்ட் ஹார்ட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள்னால தான் ஹார்ட் வெளியே எடுத்தும் கூட என்ன ஆகிட்டு இருக்கு, லப்புக்கு டப்புன்னு பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர் ரகனா? ஓகே ஓகே, ஃபைன் சூப்பரா. அனிஷ்கா, அபிஷேக், தர்ஷினி, ருத்ராம்பிகை, நந்திதா, ஹரிதா, டாக்டர் ஹோம் கலக்கிறீங்க. இது கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின்ன்றதை பார்த்துலாம். இது இப்போ மேல் காக்ரோச் பற்றி கேட்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை மேல் காக்ரோச் ஃப்ரம் ஃபீமேல் காக்ரோச்? மேல் காக்ரோச் ஃப்ரம் ஃபீமேல் காக்ரோச்சை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஓகே, மயோஜீனிக்னா என்ன சார்? கண்ணா அது ரிதம் இருக்குண்டா, நமக்குலாம் ரிதம் இருக்குது தெரியுமா? லப்பு டப்புன்னு அப்படின்னு சைனோ ஆர்டியல் நோடு வந்து க்ளோஸ் ஆகும், ஒன்று வந்து ஓப்பன் ஆகும், இன்னொன்று வந்து க்ளோஸ் ஆகும், இன்னொன்று ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிற ரிதம் இருக்குது தெரியுமா? அந்த ரிதத்தை தான் நம்ம மயோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ரிதம் கான்ட்ராக்ஷன் ஆகுறது, எக்ஸ்கிரேஷன் ஆகுறது, அது எக்ஸ்டர்னல் ரிலாக்ஸேஷன் ஆகுது, அதுதான் நம்ம மயோஜெனிக் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இருக்கு இல்லையா, நமக்கு பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஓகே, புரிஞ்சுதாடா ருத்ராம்பிகை? ஓகே, இதை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? இவன் மேல் காக்ரோச்சு, இது வந்துட்டு ஃபீமேல் காக்ரோச்சு அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? என்னது? யா பேசிக்காக இருக்கிறது அந்த கார்டல் ஸ்டைல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஆனல் ஸ்டைல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேரை தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆனல் ஸ்டைல் அப்படின்றது படித்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி எஸ் அபிஷேக், சுபலட்சுமி, நந்திதா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி தான் பிரசன்ஸ் ஆஃப் கார்டல் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆனல் ஸ்டைல் எதில் மட்டும் இருக்க முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டைல் வந்தாலே அது மெயில்ஸில் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ மேல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கேருந்து ஃபீமேல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால மேல்ஸில் வந்து ஸ்டைல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேல்ஸில் ஆனல் ஸ்டைல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்காது. ஆனல் ஸ்டைல்ஸும் ஒன்று தான், கார்டல் ஸ்டைல்ஸும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கு நேம் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் ஸ்டைல் சேமாக இருக்கு இல்லையா? மறந்துடாதீங்க. ஓகேவா? நேம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆனால் ஆனல் சர்சி அப்படி இல்லைடாக்கன்னா ஆனல் சர்சி ரெண்டுத்துலையும் ப்ரெசென்ட் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஓகே, கிளியர் தர்ஷினி. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், cuboidal epithelium which brush border microvilli found in brush border microvilli. பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி பிரஷ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். பிரஷ் பார்டர் இது மாதிரி இருக்காது, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபவுண்ட் இன் எங்கே ஃபவுண்ட் பண்ண முடியும்? cuboidal epithelium கொடுத்துட்டான். cuboidal epithelium இதே தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். cuboidal epithelium வந்து இங்கே இந்த இடத்துல பார்க்க முடியும். cuboidal epithelium வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிளியராக பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். cuboidal epithelium ஞாபகம் இருக்கா? cuboidal epithelium cube cells எல்லாம் போட்டு படிச்சேன். cuboidal epithelium எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி brush border epithelium cell சூப்பர் இருக்கணும். ஓகே, nephronல. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி proximal convoluted tubules of nephron which is in kidney PCT. நம்மளோட PCT இல்ல, பட் எஸ் அந்த பேஸ் பண்ணி அனிமல் டிஷ்யூவோட நெஃப்ரான். ஓகே, அதில் கிளியராக வந்து பார்க்க முடியும். இது cuboidal epithelium which brush border microvilli தெரியும் இல்லையா? இதே ஒரு வில்லை, இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்காக சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் எப்படி இருக்குது, ப்ரஷோட எபித்திலியம் செல்ஸு, இதில் மைக்ரோவில்லை வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி தான் மைக்ரோவில்லை அப்படின்றது. ப்ரஷ் போர்டர் எபித்திலியம் செல்ஸுக்கு மேலே இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். யாரும் சொல்லியிருந்தீங்க? ஸோ இப்போ நந்திதா, தர்ஷினி, ருத்ராம்பிகை, டாக்டர் ரூம், மணிமாறன்,
Shyam, good morning da, good morning da. Subbalakshmi, Akshaya, Abhishek, Tamil, Dashini, collecting. It's going to be option C is right answer. Good morning, good morning, good morning. If the head of the cockroach is removed, தலையை வெட்டிட்டாங்களாம், it may be live for few days. எதனால காக்ரோச்சோட தலையை வெட்டுன்னு கூட அது கொஞ்ச நாள் உயிர் வாழுது? எதனால தலையை வெட்டி கூட அது கொஞ்ச நாள் உயிர் வாழுது? மணிமாறன், but sir, villi is found in intestine. Intestine ஒன்லி தான் ஃபவுண்ட் ஆக முடியும் villi அப்படின்னு சொல்லலையே. இண்டஸ்ட்ரியில் ஒன்லி தான் ஃபவுண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன கொடுத்துருக்காங்க? கியூபால் எபித்தீலியம் செல்ஸ் தானே கொடுத்துருக்கான். ஸோ இன்டெஸ்டைனை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி வரும்? லைனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரினை விட கியூபல் எபித்தீலியம், நெஃப்ரான்ஸ், ப்ராக்சிமல் கண்ட்ரோல், அங்கேயும் நம்ம செக்ரீஷன் யூஸ் பண்ணது இல்லையா? இன்டெஸ்டைனில் நமக்கு எதுக்கு வில்லை? இந்த வில்லையோட மெயின் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அப்சார்ப்ஷனாக தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள் எக்ஸ்கிரேட்டர்னு ஆர்கன் படிச்சிருப்போம். ஹியூமன் பிசியாலஜி நமக்கே எக்ஸ்கிரேட்டர் படிச்சிருப்போம். ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள், டிஸ்டல் கன்வெர்டிபிள் என்ன நடந்துட்டு இருக்கும்? அப்சார்ப்ஷனும் நடந்துட்டு இருக்க போகுது. ஸோ அந்த அப்சார்ப்ஷனுக்கு இந்த வில்லை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கியூபால் எபித்தீலியம் பிரச்சனை இருக்கக்கூடியது வில்லை வந்துட்டு இந்த அப்சார்ப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, நாட் ஒன்லி இன்டெஸ்டைனில் மட்டுமே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரி, ஓகே. தலையை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் கூட எதிரான காக்ரோச் உயிரோட போயிட்டு இருக்கு, உயிரோட ஏன் சுத்திட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கு தலையை வெட்டி? குட் மார்னிங், குட் மார்னிங். தலையை வெட்டி போட்டதுக்கு அப்புறமா கூட நீ தலையை கூட வெட்டு என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இட்ஸ் கோயிங் டு பி. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹெட் ஹஸ் அ ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வைல் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி சிச்சுவேட் அலாங் த வென்ட்ரல் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி. ஓகேவா? ரெஸ்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம்லாம் எங்கே பிரச்சனை இருக்குது? வென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடி தான் பிரச்சனை இருக்குது. ஹெட் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, மண்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை, மண்டைக்குள்ள மூளை ஏற அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த ரெஸ்ட் சிச்சுவேட்டட் அலாங் த மிச்சம் இருக்கு மெயின் பார்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் எங்கே பிரச்சனை இருக்குது? எங்கே பிரச்சனை இருக்குமா? பார்ட் ஆஃப் த பாடி தான் பிரச்சனை இருக்குமா? சார் அப்போ தலையை வெட்டி போட்டால் காக்ரோச் சாகவே சாகாதானா? செத்து போயிடும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சாப்பிட முடியாது, வேற வழியாக ஃபுட்டு சாப்பிட முடியாது. நீங்கள் தலையை வெட்டி போட்டுட்டு அதுக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாகாது. ஏன்னா ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் போயிட்டே இருக்குமா, எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தலையை வெட்டி போட்டு நீங்கள் ஃபுட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா ஃபுட்டை சாப்பிட முடியாது இல்லையா? அதனால செத்து போயிருது. புரிஞ்சுதா? ஸோ இந்த பேசிக்காக தலையை வெட்டி போடுறதுனால எந்த ஒரு காக்ரோச்சும் செத்து போகிறது இல்லை. தலையை வெட்டி போட்டாலும் கூட அது பேசிக்காக நர்வஸ் சிஸ்டம்னா என்ட்ரல் சைட் ஆஃப் த பாடி வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு தலையை வெட்டின எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தலையை வெட்டினா சாப்பிட முடியாது அப்படின்ற அந்த ஸ்டார்வேஷனாலேயே தான் ஆகுது அந்த காக்ரோச்சும் செத்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் அக்கண்ணா. Yeah, yes, the Abhishek, super, Abhishek, Manimaran, Shyam, Haruna, Subbalakshmi, Dashini, Nandita, Dr. Rom, Akshaya, Tamil, collecting. Dashini, Rutrama, Bike, so option C. அதனால தான் இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி, goblet cells of alimentary canals are modified from. Goblet cells of alimentary canals. Goblets of எத்தனை பேர் ஹாரி பாட்டர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும். Goblet cells of alimentary canals is modified from. See ya. நல்லா பாருங்க. Goblet cells of alimentary canals. Goblet cells of alimentary canals is modified from columnar epithelium. Columnar epithelium cells to secrete என்ன secrete பண்றதுக்கு? mucus. To secrete mucus. mucus secrete பண்றதுக்கு. ஓகேவா? columnar epithelium cells இதுக்கு எங்க பிரச்சனை இருக்கு? secrete mucus. ஓகே, அப்ப goblet of alimentary canals are modified from எங்க? columnar epithelium cells. columnar epithelium cells to secrete mucus. columnar epithelium cells பிரச்சனை இருக்குண்டாக்கனா so option B is right answer. option B da, option B. சூப்பரா. தமிழரசி, அபிஷேக், நந்திதா, மணிமாறன், ஷாம், தர்ஷினி, மோகன். ஸோ ஆப்ஷன் பி, columnar epithelial cells to secrete mucus. mucus secrete பண்ணுறதுக்காக என்ன secrete பண்ணுறதுக்காக? mucus secrete பண்ணுறதுக்காக. மறந்துடாதீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி, with respect to the following characters is incorrect with respect to cockroach. நான் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் காக்ரோச்சுக்கு இன்கரெக்டாக இருக்குது? காக்ரோச் பேஸ் பண்ணி பார்க்கறதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? which is the incorrect statement about cockroach. cockroach பத்தி so
10th abdominal segment in both sets bears pairs of anal cerci. Okay, the ring of a gastrial ceca is present in the junctions of midgut and indgut. இல்ல malphagian tubules தான் என்னது malphagian tubules தான் midgutக்கும் indgutக்கும் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. gastrial ceca is present in between foregut and midgut. என்னது foregut and midgut. So option B is the wrong statement. Option B. எங்க என்ன பிரச்சனை இருக்கும்? foregut and midgutல தான் நமக்கு இந்த gastrial ceca வந்து பிரச்சனை இருக்க போகுது. So foregut and midgut. So option B again. Yes, B. சூப்பர்ரா. டாக்டர் ரோம், அக்ஷயா, அருணா, தமிழரசி, அபிஷேக், மோகன், சுபலட்சுமி, மணிமாறன், தர்ஷினி, ஷாம் கலக்கிறீங்க. It's going to be option B. Where in case of midgut and indgut and midgut என்ன பிரச்சனை இருக்க போகுது? malphagian tubules. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். malphagian அப்ப indgutக்கு midgutக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுனா malphagian tubules வந்து பிரச்சனை இருக்க போகுது. பட் ring of gastric ceca எங்க பிரச்சனை இருக்க போகுதுனா foregut and midgutல. ஓகே, சோ ஆப்ஷன் C is right answer. கலக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி. Which of the following statement is wrongly represent the nature of smooth muscles? Which of the following statement wrongly represent தப்பா represent பண்ணிருக்கு? represent the nature of smooth muscles. nature of smooth muscles தப்பா represent பண்ணிட்டு இருக்கிற என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கு? following statement. Which of the following statement represent wrong answer தான் கேட்குறான். மறுபடியும் என்ன கேட்டிருக்கான்? wrong answer தான் கேட்டுருக்கான். These muscles are present in a wall of blood vessels. என்ன muscles னு represent பண்ணல. smooth muscles. These muscles have no striation. ஓ ராங் தானே, அதான் நானும் யோசிச்சுட்டு ராங் தான். ஓகே, ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, கரெக்டு தான். தே ஆர் இன்வாலன்ட்ரி மசில்ஸ். எஸ், கரெக்டு தான். கம்யூனிகேஷன்ஸ் அமாங் த செல்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த இன்டர்கலேட்டட் மசில்ஸ். நோ, இன்டர்கலேட்டட் மசில்ஸ் இல்லை, இன்டர்கலேட்டட் டிஸ்க் எங்கே மட்டுமே ஃபவுண்ட் பண்ண முடியும்? இன்டர்கலேட்டட் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுது எங்கே ஃபவுண்ட் பண்ண முடியும்? ஸ்மூத் மசில்ஸில் ஃபவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை, ஒன்லி இன் கார்டியாக் மசில்ஸில் தான் இது ஃபவுண்ட் பண்ண முடியும். கார்டியாக் மசில்ஸில் தான் நம்ம இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் வந்து நம்மளால ஃபவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்டர்கலேட்டட் டிஸ்க் இஸ் ஃபவுண்ட் இன் கார்டியாக் மசில்ஸ். அதுக்கும் ஸ்மூத் மசில்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. தமிழரசி, அபிஷேக், சுபலட்சுமி, டாக்டர் ரோம், அருணா, மோகன், தர்ஷினி, அக்ஷயா, ஷியாம். எஸ் ஆர்ட் கான்ட்ராக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? எஸ் சூப்பராக. மணிமாறன், நந்திதா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இன்டர்கலேட்டட் டிஸ்க்னு வந்தாலே நான் தப்பாக தான் இருக்கு. ஏன்னா கார்டியக் மசில்ஸ் தான் பார்க்க முடியும். கேட்கறது ஸ்மூத் மசில்ஸை பற்றி ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டுட்டு இருக்கான். ஓகேவா? அடுத்த கேள்வி. எஸ், ஃபயர் போடணும்னு நினச்சா சரி. ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இஸ் இன்வால்வ் இன் மேக்கிங் த இன்னர் வால் ஆஃப் த லார்ஜ் பிளட் வெசல்ஸ்? அது ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? இன்னர் வால் ஆஃப் த லார்ஜ் பிளட் வெசல்ஸ் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். பரவாயில்ல. சொல்லுங்க, இன்னர் வால் ஆஃப் த லார்ஜ் பிளட் வெசல்ஸ் என்னது? குழந்தைய கேட்டாலும் குழந்தை கூட சொல்லணும் அப்படின்னு சொல்றது. So we all knew it. ஓகேவா? எஸ் squamous epithelium. ஓகே, it's going to be option C, squamous epithelium. ஒரு ஃபயர் ஒன்று போடுறாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஃபயர் ஒன்று அடிச்சு விடுங்க பார்ப்போம். சூப்பர். தமிழரசி, டாக்டர் ரோம், சுபலட்சுமி, அபிஷேக், அக்ஷயா, ஷியாம், அருணா, மணிமாறன், ருத்ராம்பிகை, நந்திதா. சூப்பர். மோகன், ஃபைன். தர்ஷினி, சூப்பர் இருக்கணும். ஓகே, ஒரு ஃபயர் ரொம்ப முக்கியம். அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிச்சோங்க. தண்ணி குடிங்க. வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? தண்ணி கிடைக்காம சாகக்கூடாது இப்போ என்னனாலுமே. ஓகே, சூப்பரா. சரி, இனி ஃபர்தர் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் எனக்கு உங்களுக்கு இருக்கு. இப்போ எல்லாருமே நீங்கள் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓஎம்ஆரில் முக்கால்வாசியான பேர் மாக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? 2026 நீட் எழுத போகிறவங்க ஓஎம்ஆரில் நீங்கள் மாக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தட் இஸ் மீன்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் வந்துட்டு சார் நான் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், அது ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது? கிளியர்? ஓகே, சூப்பர். ஃபென்டாஸ்டிக். ஸோ அப்படி யாராவது ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் அவங்கள மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்கடாக்கண்ணா, லேட் பண்ணாதீங்க.
ஓகே ஸோ மாக் டெஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கே தெரிஞ்சிருக்கும் அதுவும் OMR ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ OMRலாம் கிடைக்க கஷ்டமாக இருக்குது சார்லாம் சொல்லிட்டு கூடாது இல்லை இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு என்ன ஜெப்டோலே பிளிங்கெட்லேயே போட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா வெட்டிக்க வந்துடும் ஓகேவா ஆஃப் ஆன்லைன் அண்ட் ஆஃப் ஆன்லைன் என்னது ஆஃப் ஆன்லைன் அண்ட் ஆஃப் ஆன்லைன் ஓ அப்படியே இல்லை ஓகே ஸோ இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் ஓகே பேசிக்காக ஓகேவாடா ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கடா நம்ம இன்னும் ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு 27 நாள் கிட்ட இருக்குமா இந்த வந்து 30 தான் இருக்குது 31 கூட கிடையாது ஏப்ரல் 30 தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 27 டேஸ் கிட்ட தான் இருந்துகிட்ருக்கு ஸோ நம்ம நல்லா பார்க்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் தவறான விஷயம் தப்பாக பண்ணக்கூடாது கடைசி நேரத்தில் தான் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வரைக்கும் நல்லா இப்போ ஆடிட்டு இருப்பான் நம்ம பிளேயர் கடைசி வந்தோடனே லூஸ்தனமாக தப்பு பண்ணிட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரெஷரில் போகாமல் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த வேதிக் மேத்ஸ்லாம் சொல்லுவாங்க ஃபிசிக்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு வழியில் கால்குலேட்டர் பண்ணுறது வேதிக் மேத்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு போக முடியும் அதேமாதிரி பயாலஜிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய கொஸ்டின் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கேஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறான் அப்படின்றதுனா அவன் கதையை கொடுத்துருக்கணும் அந்த கதையை விட்டுட்டு அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்க இந்த கதையை கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறான்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை ஒன்லி கதை மட்டும் தான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஃபுல் ஸ்டாப்பாக டைம் இல்லைனா கடைசி ஃபுல் ஸ்டாப்பாக படிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த OMR ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸோ இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியுமா சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா மார்க் என்ன ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறதுனால உங்களால் நிறைய கொஸ்டினை ரிலாக்ஸாக பார்க்க முடியும் அவ்வளவுதான் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்கும் இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மேனேஜ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் வந்து கோட்டை விடுறாங்க ஓகேவா உட்காந்து பொறுமையாக இதே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது நீட் கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அந்த எக்ஸாம் ஹால் எழுதிட்டு எக்ஸாம் ஹால் அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து எழுதி பாருங்கள் எதுவுமே படிக்காமல் எதுவுமே பார்க்காம நீங்கள் மறுபடியும் அதே பேப்பரை வந்து நீங்கள் வீட்டில் வந்து எழுதி ரிலாக்ஸாக எழுதும்போது உங்களால் முக்கால்வாசி எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் அந்த எக்ஸாம் ப்ரெஷர் நீங்கள் எழுதும்போது தான் ஐயோ டைம் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அது ஞாபகம் வரதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் வந்து மறந்துடும் ஸோ இதே கான்செப்ட் தான் அந்த டைம் தான் என்ன பண்ணுது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்போ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமை பை பண்ணலாம் எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸில் வந்து ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்க போகுது ஓகேவா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டைமை பை பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஓகே OMR ப்ராக்டிஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம சொல்லுவோம் பட் பப்ளிங் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டாக பண்ணுவீங்கன்னு தெரியாது கரெக்டாக பண்ணணும் பப்ளிங் வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும் அது ப்ரெஷர் ஆகாமல் பண்ணணும் ஓகேவா டக்குன்னு கரெக்டாக பண்ணணும் அதான் ரொம்ப டஃப்பான விஷயம் அது நீங்கள் ஒரு 10-15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துறது தான் ஓகேவா நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாளில் தான் வந்துட்டு நீங்கள் பப்ளிங் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி OMRல பண்ணிட்டு இருங்க ஓகே சரியா எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப முக்கியம்டாக்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா சார் அது இல்லை இந்த 3 மணி நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க பார்க்கணும் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணி போயிடலாம் ஓகேவா எஸ் we are moving into the next question. To which one of the following categories does the adipose tissues belong? Adipose tissues வந்துட்டு adipose tissues மேல அடி ஓகேவா அந்த அடி மேல வரக்கூடிய adipose tissues வந்து எங்க belong ஆயிருக்கும் where does the adipose tissues belong? So yes adipose tissue mainly எங்க belong ஆயிருக்கும் beneath the skin பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா beneath the skinல தான் adipose tissueோட இதாவே இருந்துட்டு இருக்கு ஸ்கின்னுக்கு அடியில அதான் beneath the skin அப்படின்றது so loosely connected tissues தான் இருந்துட்டு இருக்கும் so it's going to be option B is right answer okay yes option B is right answer super இருக்கணும் okay கலக்கினே தமிழரசி அபிஷேக் டாக்டர் ஓம் சுப்புலட்சுமி ஷாம் அருணா தர்ஷினி அக்ஷயா நந்தியா மோகன் கலக்கினீங்க it's going to be option B is right answer. Option B, connective tissue is right answer. Okay, option B is right answer. Yeah, next question. Which one of the following is not a connective tissues? Yeah, which is not a connective tissues? இப்போ connective tissues பார்த்தோம். இப்போ இதில் எது not connective tissues கிடையாது அப்படின்றது கேட்குறாங்க. Yeah, muscles, bones, cartilages, blood இதெல்லாம் one type of specialized connective tissues தான் but muscles கிடையாது option D muscles வந்துட்டு கிடையாது option D is the wrong answer
ஓகே மசில்ஸ் என்னது மசில்ஸ் கிடையாது ஆப்ஷன் டி இஸ் ராங் ஆன்சர் யா சூப்பரா தமிழரசி டாக்டர் ரூம் சுப்புலட்சுமி அக்ஷயா அருணா தர்ஷினி கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி மசில்ஸ் which is not a connective tissues connective tissues கிடையாது ஓகே அடுத்த கேள்வி which one of the following statement is true about cockroach பத்தி ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் which one of the following is true about cockroach yeah D again கண்ணா நல்லா பாடுறா பொட்டாசியம் யூரேட்டா தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் பொட்டாசியம் யூரேட்டா தான் நமக்கு எக்ஸ்கிரீட் பண்ணுதுன்னு அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ ஆப்ஷன் சி பாருங்க ஆப்ஷன் சி ஆனல் ஸ்டைல்ஸ் ஆர் ஆப்ஷன் இன் ஃபீமேல்ஸ் ஆமாம் ஸ்டைல் எதோடு நல்லா புரிஞ்சுங்க ஆனல் ஸ்டைலு மேலுக்கான ஒரு டொமைன் மட்டும்தான் ஆனல் ஸ்டைல் அப்படின்றது மேலுக்கானது மட்டும்தான் ஆனல் ஸ்டைல் ஃபார் மேல் ஒன்லி ஆனல் ஸ்டைல் இஸ் ஃபார் மேல் ஒன்லி மேலுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது ஆனல் ஸ்டைல்ஸ் இருந்துட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி டக்குன்னா சூப்பர் அபிஷேக் அக்ஷயா சூப்பர் அக்ஷயா டாக்டர் ஓம் சுனிதா சேகர் மோகன் அருணா okay Subulashmi so option Akshaya super option C is right answer anal styles are absent in females that is the right answer because anal style it is a specialized character for only male okay va so option C is the right answer yeah super option C is the right answer yeah next question paathalam adutha question base panni paathuruvom the size of the cockroach ranges from yeah what is the size of the cockroach oda size enna the size of the cockroach ranges from yes da option A 1/4 to 3 and the centimeter base vandru okay va yes option A okay 3/4 illa 3 option A is right answer option A super கலக்கிறீங்க சுப்புலட்சுமி தமிழரசி சுனிதா சேகர் அக்ஷயா தர்ஷினி டாக்டர் ரோம் அபிஷேக் அருணா கலக்கிறீங்க இஸ் கோயிங் டு பி option A is right answer option A will be the right answer okay fine next question பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது cockroach ஒரு என்னது omnivorous-ஆ nocturnal-ஆ இல்ல causorial-ஆ what is a cockroach பேசிக்கா என்ன டைப் ஆஃப் அனிமல் cockroach basically என்ன type of animal yeah superma answer பண்ணுங்க என்னோட பி வருது ஆம்னிவோரஸா பிளான்டைன் சாப்பிட அனிமல்ஸ் சாப்பிடுமா எஸ் பிளான்டைன் சாப்பிட அனிமல்ஸ் சாப்பிடும் ஆம்னிவோரஸ் தான் நாக்ட்ரல் நைட் டைமில் ஆக்டிவாக இருக்குமா எஸ் நைட் டைமில் ஆக்டிவாக கொசோரல் ஓடிக்கிட்டே இருக்குமா ரேட்டட் லங்ஸ் இருக்குமா ஓடிட்டே இருக்கிறதுக்கு எஸ் ஓடிட்டு இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் தான் ஓகேவா இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிடலாம் ஓகே சூப்பர் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் ரைட் சூப்பர் அருணா சுப்புலட்சுமி ஷாம் மோகன் சுனிதா சேகர் அக்ஷயா தமிழரசி கலக்கிட்டீங்க அபிஷேக் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் above is the right answer okay which one of the following statement is correct about cockroach statement correct ah irukku இந்த statementல எது கரெக்ட்டா இருக்கு which is the following statement correct about cockroach generally brown and black color pests and vectors are several disease found in all damp places all of this above so again இல்லையா என்னது ஜெனரலி ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் பட் ரெட் கலர் காக்ரோச் கூட இருக்கு அப்படின்னு இதில் படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பி பெஸ்ட் அண்ட் வெக்டர்ஸ் கண்டிப்பா என்ன நல்லது காக்ரோச் வீட்டுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லது சில பேர் அப்படி சொல்றாங்க எதனால அப்படி சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல காக்ரோச் வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கு தெரியல அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்றது பிகாஸ் அது ஒரு பெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ காக்ரோச்லாம் வீட்டில் இருக்கு நல்லது கிடையாது ஸோ அடுத்த சி ஃபவுண்ட் இன் அ டேம் பிளேசஸ் கண்டிப்பா ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா
நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு யாருக்கா ரீசன் தெரியுமா எதனால் வீட்டில் வந்து காக்ரோச் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு? எல்லா வீட்லையும் சொல்ல மாட்டாங்க, சில வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, சில வீட்டில் அடித்து கொள்ள மாட்டாங்களாம். ஹாய் 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 நந்தினி. ஓகே, என்ன ரீசன் எனக்கும் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். a zoological name of cockroaches. காக்ரோச் எங்கேருந்து வந்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க. காக்ரோச்சும் ட்ரம்ப்பும் ரொம்ப தோஸ்து ஃப்ரெண்ட்ஸு. காக்ரோச்சும் ட்ரம்ப்பும் ரொம்ப தோஸ்து ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சோம். ஓகே, காக்ரோச்சுக்கும் ட்ரம்ப்புக்கும் எப்படி ட்ரம்ப் வந்துட்டு இந்த நாடை படாத பாடு படுத்துட்டு இருக்கானோ அதேமாரி தான் காக்ரோச்சும் சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்க கிச்சனையும் பாத்ரூமையும் படாத பாடு படுத்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் கம் ஃப்ரம் அமெரிக்காலேருந்து, பெர்பிலென்ட்டா அமெரிக்கானா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இனி மறக்காது. காக்ரோச்சும் ட்ரம்ப்பும் ரொம்ப 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 பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படி காக்ரோச் வந்துட்டு நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டை படாத பாடு படுத்த மாரி காக்ரோச் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த நம்ம வீட்டையும் கிச்சனையும் படாத பாடு படுத்துட்டு இருக்கான். அமெரிக்கானா ஞாபகம் வச்சோம். ஓகே, பெர்பிலென்ட்டா அமெரிக்கானா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். நந்தினி, சுனிதா சேகர், டாக்டர் ஓம், தமிழரசி, சுபலட்சுமி, அருணா, ஷாம், அபிஷேக் கலக்கிட்டீங்க. ஓகேவா சார்? இன் மை ஹவுஸ் தேர் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. ஒன்றும் பண்ண முடியாது, பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணுங்கள். அங்கே நிறைய இருக்காங்கடா கண்ணா, நானே நிறைய இதில் பார்த்துருக்கேன். சில பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. 2 நாள் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வீட்டில் வந்து 2 நாள் சமைக்க முடியாது, எல்லாத்தையும் என்னது கட்டிலாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ஸ் போடுவாங்க. ஒரு செவிலையும் கீழே வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போடுவாங்க. ஓகே, பெருசான ஹோல்ஸ்லாம் இல்லை, குட்டி குட்டியாக ஒரு 3 சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் போட்டு ஒரு மருந்து அடிப்பாங்க. அந்த மருந்து அடித்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து இருக்கிற காக்ரோச் எல்லாம் செத்து போயிடும். ஓகேவா? அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதுதான் ஃபேமஸாக போயிட்டு இருக்க போகுது. ஓகே, பெஸ்ட் கண்ட்ரோலில் பேஸ் பண்ணி ஒன் டே ஒர்க்காக தான் இருக்க போகுது. ஓகே, வருவாங்க எங்கே ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு. நாட் ஒன்லி கிச்சனில் மட்டும் இல்லை, எல்லா ரூமில் இருக்க எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுருவாங்க. குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு அவங்களே அடைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஒரு 3 சென்டிமீட்டர் பேஸுக்கு ஹோல்ஸ் போட்டே போவாங்க. எல்லாம் ஹோல்ஸ் போட்டுட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல்ஸ்குள்ள வந்து மருந்து அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்துருவாங்க. அந்த மருந்து அடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டூ டேஸ் வந்துட்டு அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் அங்கே போய் சாப்பிட்டா நமக்கு தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். ஸோ அதெல்லாம் இருந்து இது வெளியே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காக்ரோச் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். எல்லார் வீட்லையும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் கொண்டுட்டு வேறு இருப்பீங்களா? ஆனால் சில பேருக்கு அது பயம் இல்லையா? சில பேருக்கு அந்த காக்ரோச், அதுவும் பறக்கிற காக்ரோச் அப்படின்னா பார்த்தாலே பயன்றதை விட அது ஒரு அருவருப்புனஸ், ஒரு கொடுமை ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். இங்கே இருக்கிறவங்களாம் தைரியசாலி தான், நம்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Each segment of exoskeleton are hardened plates in cockroach and is known as. In each segment, the exoskeleton has a hardened plates in cockroach and is known as. அப்பா சூப்பர். ஆல் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஆல் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் வரும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆல் ஆஃப் திஸ் மேபி உங்களுக்கு ட்ரிக்காக கூட இருக்கலாம். என்னது பேஸ் பண்ணி எதுவுமே தெரியலனா கூட நான் ஆல் ஆஃப் திஸ் போட்டேன் சார், சம்டைம் கரெக்டாக இருக்கலாம். பட் இதுவே என்ன இருக்கலாம், ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஆல் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னா ஆல் ஆஃப் திஸ் வரணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, ஸ்லெரிட்ஸ். ஓகேவா? Each segment of exoskeleton is hardened plates in a cockroach is known as a slerids, not all of this வராது. Slerids sternum capacity சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். சுனிதா, தமிழரசி, டாக்டர் ஓம், அக்ஷயா, அருணா, அபிஷேக், ஷாம், சுபலட்சுமி, நந்திதா, நந்தினி, தர்ஷினி, மோகன் கலக்கிட்டீங்க. It's going to be option A is right. Option A, slerids is the right answer. Option A, slerids is going to be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, the body of cockroach is segmented and divisible in 3 distant regions known as. இதுக்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும். இதுக்கு இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வேறு வழி கிடையாது, வேறு வழி இல்லை. தேர் இஸ் நோ வழி பையா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? என்ன 3 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க? இதுக்கே நமக்கு தெரிஞ்சுதான். இன்னொரு 3 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஹெட் ரீஜன், தலைப்பகுதி, தொராக்ஸ், ஆப்டமன். ஹெட்டை வெட்டி போட்டால் கூட என்னது உயிரோடு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹெட், தொராக்ஸ் அண்ட் ஆப்டமன், ஆல் ஆஃப் திஸ் அப். ஆல் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். அஷாம், தமிழரசி, சுனிதா, அக்ஷயா, டாக்டர் ஓம், அருணா, தர்ஷினி, அபிஷேக். இது 3 எல்லாமே 4மே கரெக்ட் தான். மோகன், நந்திதா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ் ஆப்ஷன் டி. ஆல் ஆஃப் திஸ் அப். The head of the cockroach is formed by the fusion of how many segment? Head of the cockroach is formed by the fusion of how many segment? எத்தனை segment வந்து fuse ஆகி head of the cockroach வந்து form ஆகுது?
So sometimes I think, why should I study about? See, if you think like this, then nothing is going good. Then why you have to study for physics for NEET exam? You say, what is the role of physics and what is the role of mathematics in basic of in biology field? We don't know. Simply they are saying, we are just following. In MBBS also, you will study about certain chapters which is not related to humans, but you don't know why you are studying it. If you ask if any friends and for you in the field of medicine, you can ask for them. They will say, why we are studying this subject, we don't know. In each semester there will be one subject, and I think so for first 3 semesters there will be a subject. I don't know that, I can't remember the subject name, but they say this is not related to some medicine, then why we are studying, we don't know. That's the main concept. Okay, இதுக்கு என்ன ஆன்சர்? எத்தனை செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகுது? கண்டிப்பா 6 சாமி. Okay, it's going to be option C. Option C is the right answer. Okay, option C, 6 segment. Okay, option C is right answer. கலக்கிட்டீங்க. Okay, super. அக்ஷயா, தமிழரசி, ஷாம், அபிஷேக், டாக்டர் ஓம், சுபலட்சுமி, நந்திதா, மோகன், அருணா, கலக்கிட்டீங்க. It's going to be option C, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Cockroach has which type of mouth parts? காக்ரோச்சில் என்ன டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ்? காக்ரோச் வந்து சாப்பிடும். எப்படி பச்சக் அடிச்சு சாப்பிடுது. அது என்ன டைப்பு? நானே சொல்லிட்டேன். அதை என்ன டைப்பு? என்ன டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் காக்ரோச் இருக்கிறது? நம்மளை மாதிரி எல்லா டைப் இருக்காதுடா. ஒரு டைப் தான் இருக்கும். ஓகேவா? நம்மளை மாதிரி என்ன பண்ணிருக்கோம், நல்லா எடுத்து சாப்பிட்டு துப்பி போட்டிருக்கோம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. இந்த சில டிஸ்கவரி சேனல்ஸ் இல்லை, பட் சில இந்த சேனல்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க, இந்த காக்ரோச்சை ஜூம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி 2 கொடுக்கு மாரி இருக்கும், அந்த கொடுக்கு அப்படி சாப்பிட்றது. ஓகேவா? ஸோ அது என்ன கான்செப்டில் பண்ணிட்டு பைட்டிங் அண்ட் சூயிங் டைப் தான். அந்த மாதிரி பைட்டிங் அண்ட் சூயிங் டைப் தான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். டாக்டர் ஓம், தமிழரசி, ஷாம், அருணா, அக்ஷயா, நந்தினி, அபிஷேக், மோகன், நதியா, கமலக்கண்ணன் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் தான் இருந்துருக்கு. ஆப்ஷன் ஏ பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The alimentary canal in a cockroach is divided into 3 regions, namely நல்லா பார்த்துக்கோங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, alimentary canal 3 ரீஜன்ல பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 3 ரீஜனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது என்னது? மூணு ரீஜனை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபோர்கட், மிட்கட், இண்டுகட். இப்போ இதில் வந்துட்டு ஃபோர்கட் அண்ட் மிட்கட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பிரச்சனை இருக்க போது? கேஸ்ட்ரிக். இது ரொம்ப முக்கியம். கேட்க வந்துட்டு எங்க ஃபோர்கட் அண்ட் மிட்கட்டில் வந்து பிரச்சனை இருக்க போகுது. அதுவே மிட்கட்டுக்கும் ஹிண்டுகட்டுக்கும் நடுவில், மிட்கட்டுக்கும் ஹிண்டுகட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னா மால்பேஜியன் டியூபியூல்ஸ். இது ரொம்ப முக்கியம். மால்பேஜியன் டியூபியூல்ஸ். ஓகேவா? ஸோ மால்பேஜியன் டியூபியூல்ஸ் வந்துட்டு மிட்கட்டுக்கும் ஹின்கட்டுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்க போது, ஃபோர்கட்டுக்கும் மின்கட்டுக்கும் பிரச்சனை இருக்குது கேஸ்ட்ரிக் கேட்க. மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம்டா. நம்ம கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம், பட் இந்த கான்செப்ட்ல தான் கேள்வி கேட்பேன். ஏன்னா இதை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால இந்த கான்செப்ட் தான் கேள்வி கேட்பேன். இது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் எபோவ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. 4 brain இன்டு பிரெயின். 4 brain இன்டு பிரெயின் மாதிரி, பட் அது அவ்வளோ கஷ்டம். இப்படிலாம் யோசிச்சு ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சூப்பர். அபிஷேக், நந்திதா, அருணா, நந்தினி, சுபலட்சுமி, தமிழரசி, டாக்டர் ஓம், ஷாம், சுனிதா, சேகர், அக்ஷயா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, in which of the following place food is stored in cockroach? எங்க வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணப்படுது? எந்த ஃபாலோயிங் பிளேஸ்ல ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது? காக்ரோச் வந்து எந்த இதில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது? ஃபுட்டை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுது காக்ரோச்? எங்கடா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு? ஃபுட்டை வந்துட்டு கிரிசார்டுனா ஞாபகம் வச்சோம், அரைக்கிறது ஞாபகம் வச்சோம். கிரிசார்டுன்றது இப்படி அரைக்கிறது, அரைச்சி அரைக்கிறது. ஓகேவா? அப்போ எங்கே ஸ்டோர் பண்ணுது? க்ராப்பில் ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? க்ராப் ஃபீல்டு கிடையாது, பட் க்ராப்பில் தான் என்ன பண்ணிருக்கு? ஃபுட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணிருக்கு?
ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் யூஸ் எஸ் க்ராப்பில் தான் ஓகே சூப்பர் சுனிதா நந்தினி தமிழரசி ஷாம் டாக்டரும் அக்ஷயா அபிஷேக் நந்திதா அருணா ஏன் டிடிடின்னு போடுறீங்க கிசார்டில் அரைக்க தானே செய்யும் ஸ்டோர் பண்ணுன்னு தானே கேட்குறாங்க ஸ்டோரேஜ் எஸ் ட்ராப் அண்ட் கிரிசார்ட் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் கிரிசார்டில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அரைக்குது அது அரைக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணுறது கிரைண்டிங் மாதிரி கிரைண்டிங் ஞாபகம் ஜி கிரைண்டிங் ஞாபகம் வச்சோம் ஜி கிரைண்டிங் அந்த கிரைண்டிங் நடக்காது பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபார்மேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறது ஓகேவா ஓகே எஸ் கிரைண்டர் மாதிரி கிச்சன் ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி கிராப் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி கிராப் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி ப்ரோவென்ட்ரிக்கல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரோவென்ட்ரிகுலஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இப்போ தான் நான் சொன்னேன் ப்ரோவென்ட்ரிகுலஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரைண்டிங் ப்ராசபிட்டில் இப்போ சொன்ன கான்செப்ட் தான் ஓகே ஸோ ஆப்ஷன் டி gizzard proventriculus is also known as gizzard இப்போ சொன்ன அதே கான்செப்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி gizzard is right answer சூப்பர் அம்மு அபிஷேக் நந்தினி நதியா டாக்டரும் ஷாம் அருணா அபிஷேக் கமலக்கண்ணன் நந்தினி அக்ஷயா தமிழரசி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி gizzard is right answer ஓகேவா அடுத்த கேள்வி என்னது gizzard in cockroach is a characteristics by gizzard in cockroach is a characteristics by gizzard easy I hate cockroach I like frog அப்படியா சரி நல்ல விஷயம் what will come மூணுமே தான் outer circular muscles inner thick cuticle sits chitinous teeth எதுக்கு அரைக்கிறதுக்கு ஓகே வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் எபோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் எபோ ஓகேங்களா எஸ் மூணுமே தானே வரும் மூணுமே வரும் தமிழரசி அக்ஷயா அபிஷேக் சுனிதா சேகர் நந்தினி ஷாம் மோகன் அம்மு அருணா கமலக்கண்ணன் டாக்டர் ரூம் கலக்கிட்டீங்க ஓகேவா என்னது ஆல் ஆஃப் திஸ் எபோ தான் அவுட்டர் சர்க்குலரி மசில்ஸ் சர்க்குலரி மசில் பர்சனாக இருக்கும் இன்னும் திக் பேஸ் பண்ண கியூட்டிக்கல் பர்சனாக இருக்கும் இந்த திக் பேஸ் பண்ண கியூட்டிக்கல் வந்துட்டு சிட்ஸ் எத்தனை கைட்னேஸ் டீத் இருக்கும் 6 கைட்னேஸ் டீத் இருக்கும் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் Yeah, find the incorrect statement about the gut of the cockroach. Incorrect statement. இந்த क्वेश्चन பார்த்துட்டு ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் ஓகேவா incorrect statement. I like snake without tooth. Snake without tooth. என்னென்ன சொல்றாங்க பாருங்க ஆனா உண்மையில அதை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பாம்பை பார்க்குறீங்க ஒரு தவளையை பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ராக் இஸ் அப்ரோச்சிங் டு யூ ஸ்னேக் இஸ் அப்ரோச்சிங் டு யூ அப்படின்ற கான்செப்டில் வாட் வில் யூ டூ யா இட்ஸ் கோயிங் டு பி என்ன ஆன்சரு இது என்ன நம்ம ஹியூமனாடா ஈசோஃபேகஸ்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு கிடையாது இல்லையா ஐ வில் ரன் நல்ல முடிவு நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன் மண்டையில் மசாலா இருக்கிறவன் என்ன இருந்தாலும் அதான் பண்ணுவான் ஓகே யா டேய் ஆப்ஷன் சி ஈசோஃபேகஸ் ஓப்பன் டு a sac-like structure called gizzard ஈசோஃபேகஸ் இது ஓப்பன் பண்ணாது ஈசோஃபேகஸ் கிராப்பில் தான் ஓப்பன் பண்ணும் கிராப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ தான் கிரிசார்டுக்கு வரும் அந்த டயக்ராமேட்டிக் பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் ஈசோஃபேகஸ் கிராப்லேருந்து தான் கிரிசார்டு வருது ஓகே கிராப் இஸ் ஃபாலோடு பை கிரிசார்டு ஓகே வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ராங் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பி த ராங் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி வில் பி த ராங் ஆன்சர் ஓகே எஸ் டன் நந்தினி Sunita Shekhar Akshaya so option C rakana option C is wrong answer fine okay yes that's the Akshaya so
ஃபைன். ஸோ ஓகே, கிளியர். சரி, நான் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஏன் வீட்டில் கண்டதெல்லாம் வளர்த்துட்ருக்கீங்களா? நல்ல விஷயம். வெரைட்டி பெட்ஸ் போல். எதுக்கு நம்ம இன்னும் நாயும் பூனையும் மட்டும் பெட்ஸாக வச்சுக்கிட்டு, நம்ம சிங்கம், தவளை, காக்ரோச்சு, வேறு என்னது பாம்பு, இதெல்லாம் நம்ம பெட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெட்டாக வச்சுட்டு இது பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்செக்டை பெட்டாக வைக்கலாம். புழுவெலாம் இருக்குது தெரியுமா? எர்த்துவாம் புழு, அந்த இன்செக்ட் வோம், அதெல்லாம் நம்ம இதை வச்சு டெய்லியும் இது போட்டு வளர்த்துட்ருக்கலாம். ஓகே, டெய்லி 1 சாப்டர் தானே. இன்றைக்கி மார்னிங் கிளாஸ் எப்போ நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்னிங் கிளாஸ் பேஸ் பண்ணி நம்ம 1 சாப்டர் தான் பார்க்க முடியும். நேற்று சண்டே அப்படின்றதுனால தான் நம்ம 2 சாப்டர்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மார்னிங் அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் நமக்கு 10 o'clock மேலே வந்துட்டு எது இருக்குது, நம்பிக்கை பேட்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 1 சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அனில்ஸும் போடுவீங்களா? அது நல்ல விஷயம். பேட் வைக்கலாம்டா, தாராளமாக வைக்கலாம்டா. அந்த பேட்டை சாப்பிட்டு தான் கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னாங்க. ஓகே, அப்போ நீங்களும் தாராளமாக பேஸ் பண்ணி வச்சுட்டுருக்கலாம். ஓகேவா? 7:45 நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம்டா. வில் ரெஸ்யூம் பை 7:45. வீட்டில் பேட் இது இருக்குது, கிரிக்கெட் ஆடுற பேட் இருக்குது, வேறு இதில் இடல ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்கம்மா. ஸோ ஐ கேம் டு தி கிளாஸ் வித்தவுட் நோயிங் எனி திங் அபவுட் தி சாப்டர் பட் நோ அபவுட் யா. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வி கான் ஃபினிஷ் த சிலபஸ் கம்ப்ளீட்லி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு படித்து முடிக்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த நாட் ஒன்லி நீட் எக்ஸாம், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா? இனிமேல் 12th முடிஞ்ச அப்போதுமா உட்காந்து கதை மாரி நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாதிரி. எஸ் யூபிஎஸ்சி அது மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் கதை எழுதுவீங்க. பட் அதுக்குன்னு சரி சப்ஜெக்ட் இருக்கா? பட் கதை எழுதுறதுக்கு மெயின்ஸ் போய் ஆகணும். அந்த மெயின்ஸ் நீங்கள் போன அப்படின்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட நமக்கு என்ன இருந்தாலும் சிலபஸ் நிறைய வாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ சிலபஸ் எல்லாராலுமே கம்ப்ளீட் சிலபஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்படி படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களால் அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கே நீங்கள் வந்துட்டு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எஸ் டாக்டர் செலக்ட் ஆகிட்டீங்க, டாக்டர் செலக்ட் ஆகிட்டு கூட நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கோ வித் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகே, கொஞ்சம் சிலபஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கொஞ்சம் இவ்வளோ படிச்சிருக்கோம் அது தெரிஞ்சது நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஜம்ப் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இது ஒரு ஹிடன் மெத்தட். ஓகே, நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்க. டுமாரோ இஸ் கோயிங் டு பி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். நாளைக்கு நமக்கு ஈவினிங் கிளாஸ் தான். நம்ம 2 சாப்டர் பார்ப்போம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, மை கார்டன் ஆர் பேட்ஸ் லிவிங் ரெண்ட் ஃப்ரீ. நல்லா இருக்கே. வீட்டில் கார்டனில் பேட்லாம் இருக்கா? ஆனால் உங்களுக்கு தெரியாது, வெல் இன் லேட் ஐ திங்க் 80s அந்த 70s அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைம் வந்து பேட்டை வந்துட்டு ரொம்ப கொண்டாடுவாங்க. ஐ மீன் அந்த வவ்வாலை வந்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. பட் வென் த எபோலா வைரஸ் கேம், எபோலா வைரஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை, பிஃபோர் கொரோனா வைரஸ் வந்துட்டு எபோலா வைரஸ் வந்து பேட்டினால தான் வந்தது. ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு கார்ட்டூன் கூட இருக்குது. ஸோ அந்த பேட்னால அந்த எபோலா வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான் பேட் நம்ம துரத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு நிப்பா அப்படின்ற வைரஸ் வந்துச்சு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் வந்து நிப்பா வந்துட்டு நம்ம பக்கத்து ஸ்டேட்லையும் பூனேலையும் ரிப்போர்ட் பண்ணாங்க. கேரளாலையும் பூனேலையும் என்ன பண்ணாங்க, நிப்பா அப்படின்ற வைரஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. தட் ஆல்சோ பேட் காஸ்ட். அண்ட் தேர்ட், கொரோனா வைரஸோட சஸ்பிஷன்ஸ் என்னவா இருந்துட்டு ஒரு பேட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பேட் இஸ் ரொம்ப 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 ஆபத்தானது. ஓகேவா? யூரியோடீலிக் அப்படின்னா யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுறது, யூரிகோடீலிக் அப்படின்னா யூரிக் ஆசிடை சொல்கிறது. ஓகே, யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணுறது. நம்ம உடம்புல அமோனியா இருக்குது, நம்ம உடம்புல அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணி யூரிக் ஆசிடாக வெளியே அனுப்புறதுனா யூரிகோடீலிக். இதை யூரியாவை கன்வெர்ட் பண்ணி யூரியாவாக வெளியே அனுப்புனா யூரியோடீலிக். யூரியோடீலிக், யூரிக்னா யூரிக் ஆசிட். அவ்வளோதான். 9 o'clock. இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸாக இருக்குது. 9 o'clock நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, ஹாய் சுஜி. குட் மார்னிங். They all will eat everything. மனிதன் எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுருந்தான். Humans should have eat humans also in Nagaland. Have you heard of it? Cannibals. கேட்டுப்பட்டிருக்கீங்களா? There is a real story. Humans will eat humans அப்படின்றது. Yeah, I know. But அது அவங்களுக்கு நிறைய ஸ்டூல்ஸை பேஸ் பண்ணி இப்போது ஒன்றும் இல்லை. வேர்ல்ட்ஸ் ஒரு காஃபி இருக்குது. வேர்ல்டு ரொம்ப டேஸ்டியஸ்டான காஃபி அப்படின்னு ஒரு காஃபி இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. வேர்ல்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியஸ்டான ஒன் டைப் ஆஃப் காஃபி வந்து எதில் எடுக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்டோட ஸ்டூல்ஸ் வந்து எடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்?
எலிஃபண்ட் இருக்குது தெரியுமா, எலிஃபண்ட். அந்த எலிஃபண்ட் என்ன பண்ண போனால் அந்த எலிஃபண்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த காஃபி பீன்ஸ் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. காஃபி பீன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அது ஃபுட்டாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த காஃபி பீன்ஸ் அதை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல எக்ஸ்கிரீஷன் ஆகி அதுலேருந்து அந்த கவு டங்க் மாதிரி அந்த எலிஃபண்ட் டங்க் வரப்போகுது. அந்த எலிஃபண்ட் டங்கை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ட்ரை பண்ணி பியூரிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து பவுடர் எடுத்து அதுலேருந்து அந்த பவுடர் தான் என்ன பண்ணிருக்காங்க காஃபியாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நான் குடிச்சது இல்லை, நீங்கள் குடிச்சிங்க ட்ரை பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது? ஓகேவா, எலிஃபண்டோட ஸ்டூல் இருந்து தான் வேர்ல்ட்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டேஸ்டஸ்ட் காஃபி, ரொம்ப காஸ்ட்லியஸான ரொம்ப டேஸ்டியஸான காஃபி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போ அதோட அது ரொம்ப மோசம் இல்லை இல்லையா? ஐ திங்க் த பேட்மேன் தேர் காட் மேபி. இப்போ நிறைய பேர் நான் தான் பேட்மேன் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நான் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, நியூ இன்ஃபர்மேஷனா அது ஒரே நிமிஷம் இருங்க. என்ன அது அப்படின்றது எந்தில் கூகுள் வேறு இல்லை, என்ன காஃபின்னு வேறு தெரியல. யா பிளாக் ஐவோரி காஃபியா, பிளாக் ஐவோரி காஃபி செம்ம காஸ்ட்லி. அது பிளாக் ஐவோரி காஃபி, பிளாக் ஐவோரி காஃபி, பிளாக் ஐவோரி கிளாசி செம்ம எக்ஸ்பென்சிவ். அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்டோட ஸ்டூல்லேருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. கைண்ட்லி ஆன்சர். என்னடா டவுட் கேட்டு மேலே ஒரு டவுட்டு கேட்டிருக்கீங்களா? என்ன டவுட்டு கேட்டீங்க? எஸ் சார் இந்த க்ரூன் இன்ஃபர்னோ மூவியா, அதை மூவிஸ்லாம் பார்க்க முடியும். இந்தியாவில் கூட அவைலபிள் தான்டா, இந்தியாவில் கூட அவைலபிள் தான். இவர் எங்கடா கேட்டிருக்காரு? டே நல்லா பார்த்துங்க, என்சிஆர்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க. 28 days 1 month அப்படிலாம் இல்லை. 1 month 28 daysக்கு மேஜரான கான்செப்ட் பேஸ் பண்ணலாம் இருந்தது இல்லை. பட் நீங்கள் என்சிஆர்டில் 1 month தான் கேட்டதாலும் 1 month தான் ஆப்ஷனாக கேட்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் 1 monthனே போடுங்க. என்னாலைக்குமே என்சிஆர்டி சோர்ஸை மட்டும் நம்புங்கடா, வேறு எந்த புக்கு சோர்ஸையும் நம்பாதீங்க. என்டிஏ என்சிஆர்டி பேஸில் தான் எடுத்துகிட்டு இருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. நான் எடுக்கிறது என்சிஆர்டி பேஸில் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆன் என்சிஆர்டியில் மட்டும் நம்புங்க. ஓகேவா, ஓகே, என்சிஆர்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் இதுக்கு மேஜர் டிஃப்ரென்சேஷன் கிடையாது. 28 daysக்கும் 1 monthக்கும் மேஜர் டிஃப்ரென்சேஷன் கிடையாது. ஏன் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் 28 days தான் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபெப் மந்த்னு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லையா? ஸோ 1 month 28 daysம் ஒன்று தான், மோரலில் சிமிலராக தான் இருக்குது. ஓகேங்களா, பட் அவன் 1 month தான் கேட்பான். பேசிக்காக கேட்குற மாதிரி இருந்தால் மந்த் கணக்கில் தான் கேட்பான். அவன் எங்கே கை வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைமஸ்டர்ஸ்லாம், ஒன்று ட்ரைமஸ்டர்ஸில் கை வைப்பான், இன்னொன்று வீக்கில் கை வைப்பான். அதில் தான் அவன் எத்தனாவது வீக்குன்னு கேட்பான். முக்கால்வாசி மந்த்தாக தான் கேட்டுருவான். அதில் டேஸ் கணக்கு வராது. டேஸ் கணக்கு மோஸ்ட்டாக இது வரைக்கும் கேட்டதில்லை. ஓகே, ஏன்னா என்சிஆர் இல்லாதனால கேட்டதில்லை. சார் கேட்டது 28 days போடலாம், பட் மெஜாரிட்டியாக வேரியேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, என்சிஆர்டி இஸ் த பெஸ்ட் இல்லைக்கண்ணா, என்சிஆர்டி இஸ் த சோர்ஸ். இந்த சோர்ஸை வச்சு தான் அவன் கேள்வி கேட்குறான். தட் இஸ் த மேட்டர். ஓகே, நெவர் டச் த காஃபி அகைன் இன் மை லைஃப். காஃபி இஸ் குட்ரா, இந்த காஃபி தானே குடிக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்ல முடியாது கண்ணா. எவ்ரிதிங் இஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ரோட் சைடில் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிரில்டு சிக்கன்லாம் சாப்பிட்றீங்களா? அந்த கிரில்டு சிக்கன்லாம் என்ன மாடுலேஷனில் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. கிரில்டு சிக்கன் சாப்பிட்றீங்க, தந்தூரி சிக்கன் சாப்பிட்றீங்க, என்னென்ன சிக்கன் சாப்பிட்றீங்க, சிக்கன் பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வெளியே பண்ணவே மாட்டோம். வெளியெல்லாம் என்ன பேஸில் என்ன சிக்கனே தெரியாது. ஸோ எப்பவுமே வீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. வெளியே நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே இட்ஸ் ஹார்ம்ஃபுல் தான். ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஐ எம் ஆஸ்கிங். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். சும்மா கொஷின்ஸே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பர்ஸ்ட் ஆயிடும். ஓகேவா, இந்த ப்ரெஷர் இங்கே பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்பப்போ என்ன பண்ணியானோம், ஒரு சின்ன பிரேக் வேணும். ஓகே, குட்டி பிரேக் எடுத்து படித்தா தான் எப்போ நமக்கு எப்படி ஒரு பைக் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது சின்ன பிரேக் எடுத்து போனால் தான் நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி சின்ன பிரேக் எடுத்து போகணும். ஓகேவா, பிரேக்ன்றது சும்மா அப்படியே இருக்கிறது இல்லை. ஓகேவா, யா நல்லா புரிஞ்சுங்க. படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஞாபகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நல்ல ஒரு தூக்கம் இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படி வந்து நல்லா தூக்கம். நான் அந்த நைட் May 2 வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நைட் ஸ்டடி பண்ணவே கூடாது.
என்னோட அட்வைஸ் தான். நாங்கள் நைட் கிளாஸ் வச்சா கூட ஓகே, நாங்கள் வைக்க மாட்டோம், பட் பேசிக்காக நாங்கள் நைட் கிளாஸ் வச்சா கூட நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணாதீங்க. May 2nd யூ ஃபீல் ரிலாக்ஸ். உங்களுக்கும் ஒரு ஸ்டடி டைம் இருக்குல்லையா, ஒரு 10 மணி வரைக்கும் 11 o'clock வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு தானே எக்ஸாமு. ஸோ நீங்கள் 11 o'clock வரைக்கும் படிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு காலையில் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு அப்போ நல்ல ஒரு தூக்கம், ஒரு 6 hours 6 to 7 hours ப்ளஸ் நல்ல ஸ்லீப்பு May 2nd உங்களுக்கு இருந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. May 2nd நீங்கள் நல்லா தூங்கினா தான் May 3rd ரிலாக்ஸேஷன் எழுத முடியும். ஓகேவா? யா ஓகே, ஃபைன். சரி, ஓகே, நம்ம 7:35க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? வில் ரெஸ்யூம் பை 7:35. நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, வில் ரெஸ்யூம். செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா.
வந்துட்டீங்களா? யா என்னடா கதை? டே இருறா, அது ஆஃபீஸில் தானே எடுத்துருப்பாங்க. நேற்று சண்டே 3 நாள் லீவ் ஆனதுனால லீட்டர் போர்டு எடுக்க முடியல. பட் கண்டிப்பாக 3 நாள் சேர்த்து வச்சு நாளைக்கு கிளாஸ் எல்லா லீட்டர் போர்டும் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஹாய் வந்தாச்சா. மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்துடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. வந்து விட்டீர்களா? நான் சொல்வது கேட்கிறதா? யா ரெடி காய்ஸ். டக்குன்னு பார்த்து முடிச்சிருவோமா? மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சிடலாமா? சொல்ல. யா போதும். ரிலாக்ஸ் ஆனது போதும். ரிலாக்ஸ் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளால் படிக்க முடியாது. ரிலாக்ஸ் ஆனது போதும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். gastric caca is used to secrete okay gastric w வராது. gastric caca is used to secrete hemolymph, digestive juice, uric acid, sperm. Come on, no answer. No. Come on. Which is the answer? Gastric caca is used to secrete. Yes, is used to secrete digestive juice. Option gastric அப்படி வந்தாச்சு. gastric juice அப்படி digestive stomach பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இல்லையா? So easy அடிச்சிடலாம். So option B, gastric juice is right answer. Digestive juice is right answer. Okay, so option B is right answer. Super Lion King, Shyam, Sunita Shekhar, Aruna, Devan, Dashini, Mohan, Firoz, Nandita, Sadhana, Sri, Karthik. Super, it's going to be option B. Yeah, next question. How many filaments of malphagian tubules are found in cockroach? Cockroach la எத்தனை filament of malphagian tubules பார்க்க முடியும்? எத்தனை filament of malphagian tubules வந்து cockroachesல பார்க்க முடியும்? எத்தனை filament of malphagian tubules can be found in a cockroach? cockroachல எத்தனை type of malphagian tubules வந்து பார்க்க முடியும்? எத்தனை type of malphagian tubules வந்து பார்க்க முடியும்? tubules. A malphagian tubules will consist of 100 to 150. ரொம்ப முக்கியம். எவ்வளோ? 100 to 150. Option A is right answer. Option A, 100 to 150 is right answer. ஓகேவா? Option A டா கண்ணுங்களா? Option A. Yes, the Lion King, Dashini, Devan, Sadhana, Sri, Dashini, Aruna, Nandita, Mohan, Shyam, Karthik. கலக்கிட்டீங்க. It's going to be option A, 100 to 150 amount of malphagian tubules வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? எஸ், அடுத்த கேள்வி பார்த்துலாம். A ring of 6 to 8 blind tubules are present in the junctions of the foregut and midgut in the cockroach is known as. Foregut and midgut in the cockroach is known as 6 to 8 tubules that present in the foregut and midgut. 6 to 8 blind tubules அப்படி கொடுத்திருக்கான். 6 to 8 blind tubules அப்படி கொடுத்திருக்கான். அப்ப என்ன ஆன்சரா வர போகுது? Which is the answer? Which is going to be the answer? Which is the answer? ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம்? மிட்கட்டுக்கும் ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் சீஸ் வந்து பிரச்சனை இருக்கும். பார்த்தா 68 பிளைண்ட் டிபியூல்ஸ்னால நம்ம ஹெப்பாட்டிக் சீஸ் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ரெண்டுமே பிரச்சனை இருக்கும். மிட்கட்டுக்கும் இண்டுகட்டுக்கும் ரெண்டுமே பிரச்சனை இருக்கும். மேல்ஃபேஜியன் டிபியூல்ஸ் எங்கே பிரச்சனை இருக்கும்? மிட்கட்டுக்கும் இண்டுகட்டுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? அப்போ மிட்கட்டுக்கும் ஃபோர்கட்டுக்கும் நடுவில் பிரச்சனை ஆகக்கூடியது என்ன வந்துருக்கு? கேஸ்ட்ரிக் சீஸா, அது 4 to 8 இலம்ஸோடு சேர்த்து நம்ம ஹெப்பாட்டிக் சீஸாகவும் பார்த்துருக்கோம். ஓகே, பட் நம்ம malphagian tubules midgut and hindgut க்கு பிரச்சனை இருக்கு. So option C is the right answer. Okay, super. Dashini, Nandita, Shyam, Abhishek, Lion King, Aruna, Sadhana, Sri, Devan, Mohan, Akshaya. Super ரகங்களா. It's going to be option C. Option C is the right answer. Okay, வா கலக்கிட்டீங்க. Okay, next question பார்த்துலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, the hindgut of cockroach contains what did contain? hindgut என்ன contain இருக்கும்? Basic. hindgut என்ன contain இருக்க போகுது? All இல்லையா?
இன்கட் கடைசி கட் பேசிக்கா ஹிண்ட்னால லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கட் என்ன பிரச்சனை இருக்கும் போது இல்லியம் இஸ்டியம் பியூபிஸ் அப்படின்றத இதில் பார்ப்போம். இல்லியம் கோலம் அண்ட் ரெக்டம். ஓகே, இல்லியம் கோலம் அண்ட் ரெக்டம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், இல்லியம் கோலம் அண்ட் ரெக்டம் அப்படின்றது தான் நம்ம ஹிண்ட்கட் பேசிக்கல் நம்ம பேசிக்காக ஆகும். கடைசியில் மூணு விஷயம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், இல்லியம் கோலம் அண்ட் ரெக்டம். ஓகே, சூப்பர், ரொம்ப ஈஸி. எஸ் டா கணுங்களா, சூப்பரா. சுனிதா சேகர், கார்த்திக், அக்ஷயா, லயன் கிங், நந்திதா, மோகன், தேவன், சாதனாஸ்ரீ, அருணா, தர்ஷினி, ஃபிரோஷ், தமிழரசி, அபிஷேக், ஷாம், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், all the above. Which type of blood vascular system is found in cockroach? Cockroachல என்ன type of blood vascular system பார்க்க முடியும்? என்ன type? Closed type ஆ open type ஆ? என்ன type of blood vascular system? Closed type ஆ open type ஆ? Closed type னா என்ன, open type னா என்ன தெரியுமா? அப்போ என்ன type of இது பார்க்க முடியும்? Blood vascular system. என்ன type of blood vascular system? Closed type, open type ஆ? ஏதோ ஒரு type தான் இருக்கும், ரெண்டுமே வராது. ரெண்டுமே வரலாம், வரதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? எஸ், ஓப்பன் டைப். ரத்தத்தில் அப்படியே மிதக்கும். என்ன மிதக்கும்? ரத்தத்தில் மிதக்கிறது. பிளட் வெசல்ஸ் பிரசன்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஓப்பன் டைப் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பிளட் வெசல்ஸ் நமக்குலாம் வெயின்ஸ் இருக்கு தெரியுமா? வெயின்ஸ் மூலியமா பிளட் போயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் டைப் அப்படின்னு சொல்லிருப்போம். நமக்கெல்லாம் க்ளோஸ் டைப். பட் காக்ரோச் அப்படி இல்லை. நீங்கள் காக்ரோச்சை மிதிச்சிங்கன்னா ரத்தம் அப்படியே பச்சை ரத்தத்தில் ஆர்கன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும்? ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் மிதக்கிறது அப்படின்னு சொல்லி அதான் நான் சொல்லியிருப்பேன். குற்றாலத்தில் போய் குளிக்கிறீங்க, என்னது நீங்கள் ஒரு ஃபால்ஸுக்குலாம் போய் ஃபால்ஸில் போய் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறீங்க அப்படின்றது ஓப்பன் டைப். இதே நீங்கள் வீட்டில் ஷவரில் வச்சு குளிக்கிறீங்க அப்படின்றது க்ளோஸ் டைப். ஏன்னா ஷவரில் வச்சு குளிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? கரெக்டான பம்பிங் சிஸ்டம்லாம் இருந்துட்டு இருக்கும். அதான் நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் அது ஓப்பன் டைப்ல இருக்காது. ஓகேங்களா? அதனால காக்ரோச்ல பார்க்கக்கூடியது என்னவா இருக்கு? ஓப்பன் டைப்பா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சுனிதா சேகர், லயன் கிங், ஃபிரோஷ், சாதனாஸ்ரீ, நந்தியா, அக்ஷயா, தமிழரசி, தேவன், அபிஷேக், தர்ஷினி, அருணா, கார்த்திக், கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், ஓப்பன் டைப். Next question. Select the correct statement about the blood vascular system in cockroach. அதே தான் blood vascular system in cockroach அப்போ தான் கேட்குறேன். correct statement படிச்சு பார்த்து சொல்லுங்க. which are the correct statement? Heart is elongated muscular tubule. ஆமா. option A. Heart is a funnel shaped chamber with ostria on either side. கரெக்டா ராங்கா? ரெண்டு கரெக்ட். ஓகே, ஆல் தி அபோவ். நான் கூட ரெண்டு கரெக்டாக இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, ஆல் தி அபோவ். அப்போ ஆல் தி ரெண்டு கரெக்டாக இருந்துச்சு, அது கரெக்டாக இருக்கும். பிளட் வெசல்ஸ் ஆர் புவர்லி டெவலப்ட் அண்டர் ஓப்பன் ஹீமோஃபைல்ஸ். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி. ரெண்டு கரெக்டாக இருக்கேன் பார்த்தேன். ஓகே, எஸ், இதுக்கும் ஆப்ஷன் டி இஸ் ரைட். சூப்பராக. கார்த்திக், லயன் கிங், அருணா, தர்ஷினி, நந்திதா, அக்ஷயா, சாதனாஸ்ரீ, தமிழரசி, தேவன், சுனிதா சேகர், ஃபிரோஷ். யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான். Okay, heart is elongated muscular tubules. Heart has a funnel-shaped chamber with a ostrea on either side. Blood vessels are poorly developed and open into the muscles. So, option D, all the above is the right answer. And can we move on to the next question? Cockroach is the exchange of respiration. Exchange of gases occurs in the level of exchange of gases. இதுக்கு ஆப்ஷன் சி டி போட்டுடலாமா? எல்லாத்துக்கும் ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் டி என்னாலைக்குமே ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி எல்லாத்துக்குமே வந்துட்டே இருக்காது. எல்லா ஆல் ஆஃப் தி எபோவுக்குமே ஆப்ஷன் டி வரணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அது ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ் என்ன பேஸில் நடந்துட்டு இருக்கும்? ட்ரக்கியாவா, ட்ரக்கியல் டியூபியூல்ஸா, இல்லை ட்ரக்கியோல்ஸா? என்ன நடந்துட்டு இருக்கும்? ட்ரக்கியாவா, ட்ரக்கியல் டியூப்ஸா, இல்லை ட்ரக்கியோல்ஸா? ஹாரி பாட்டில் மருந்து சொல்கிற மாதிரி இருக்கு. மாதம் விங்கார்டியம் லிவியோசா அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி ட்ரக்கியோல்ஸ். ஆப்ஷன் சி ட்ரக்கியோல்ஸ். ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ட்ரக்கியோல்ஸ். ஆப்ஷன் சி டாக்கனா இட்ஸ் நாட் ட்ரக்கியல் டியூபியூல், இட்ஸ் ட்ரக்கியோல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அபிஷேக், நந்திதா, ஃபிரோஷ், தமிழரசி, சூப்பர்மா. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி டாக்கனா ஆப்ஷன் சி. தேவன், சுனிதா சேகர். ஓகேங்களா? ட்ரக்கியோல்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி கேஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் ஆல் ஆஃப் தி எபோவ் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் தி எபோவ் சம்டைம் ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடிக்கணும். இது தெரியலன்னா அது சும்மா அதெல்லாம் போட்டுருக்கூடாது. ட்ரக்கியோல்ஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அலரி மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ராகா எடுத்துவாமா, காக்ரோச்சா ஊக்குவாமா? அலரி மசில்ஸ். Alary muscles are found in. Found in. Cockroach. Option C. Cockroach. Alary muscles are found in cockroaches. Cockroaches நம்ம பார்க்க முடியும். Yeah. C is right answer. C. Yes da.
சூப்பர் சூப்பர். நந்திதா, தேவன், சுனிதா சேகர், அருணா, கார்த்திக், தர்ஷினி, தமிழரசி, அக்ஷயா, மோகன், ஷாம், சாதனா, ஸ்ரீ, விக்னேஷ், அபிஷேக் கலக்கிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி cockroach is the right answer. Next question பார்த்துலாம். How many pairs of surface of cockroach spiracles are present on the இல்ல how many pairs spiracles present on the surface? Okay, அது இங்க கீழ வரும். How many pairs of spiracles are present on the surface of the cockroach? Okay, some arrangement error. Okay, how many pairs of spiracles are present on the surface of the cockroach? Okay, some error. So question understand ஆயிடுச்சுல? எத்தனை pairs பிரச்சனை இருக்கும்? எத்தனை pairs of spiracles வந்து பிரச்சனை இருக்க போகுது? எத்தனை pairs? 10. அதேதான் 10. 10வது ஆளுக்கு யாரும் 10வது ஆளா இருக்கணும். ஓகேவா? So going to be option C 10 pairs. Option C 10 pairs is the right answer. சூப்பர் இருக்கணும். Option C 10 pairs is the right answer. Okay, சூப்பர். விக்னேஷ், அபிஷேக், சாதனா, ஸ்ரீ, தர்ஷினி, லயன் கிங், அருணா, சுனிதா சேகர் கலக்கிட்டீங்க. It's going to be option C ஃபிரோஷ், ஷாம், தேவன். ஓகேவா? சூப்பர். ஆப்ஷன் C 10 பேர் 10 பேர் 10 பேர் 10 பேர் 10 பேர் 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்ச தலைவன் கிடையாது. ஒருத்தன் 10 பேர் அடிச்ச தலைவனா அப்படிதான் இருக்கு இல்லையா? In cockroach following organ help in excretion. எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக காக்ரோச்சுக்கு மெயினாக எக்ஸ்கிரீஷன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல் யாராக இருக்கா? மால்ஃபேஜியன் டியூபியூல்ஸ். தலைக்கெல்லாம் தலை மால்ஃபேஜியன் டியூபியூல்ஸ் தான். பட் அவன் மட்டும்தான் பண்ணுறானா கிடையாது. ஒரே நிமிஷம்டா, சாரி. சாரா. ஸோ யார் பண்ணுறா? ஃபேட் பாடி அவனும் பண்ணுறான், நெஃப்ரோசைட்ஸ் அவனும் பண்ணுறான், யூரிகோஸ் கிளாண்ட் அவனும் பண்ணிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ 4 விஷயம் பண்ணிட்டு இருக்கா. பட் மெயினாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்ஃபேஜியன் டியூபியூல்ஸ். மெயினாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்ஃபேஜியன் டியூபியூல்ஸை மெயின் கோர்ஸாக ஆட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ மால்ஃபேஜியன் டியூபியூல்ஸ், ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட் அண்ட் யூரிகோஸ் கிளாண்ட் இவங்க 4 பேருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட். சூப்பர். அருணா, தர்ஷினி, சாதனா, ஸ்ரீ, அபிஷேக், கார்த்திக், சுனிதா சேகர், நந்திதா, லயன் கிங், அருணா, அக்ஷயா, விக்னேஷ், மோகன், ஃபிரோஷ், தேவன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அபிஷேக். சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் above is right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். malphagian tubules are lined with. How the malphagian tubules are lined with? cockroachesல how the malphagian tubules are lined with? How the malphagian tubules are lined in cockroach? glandular and non-ciliated epithelium இல்ல non-glandular and non-ciliated epithelium இல்ல glandular and ciliated epithelium இல்ல non-glandular and ciliated epithelium அப்படின்றது பார்த்தோம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா it's going to be none other than glandular and ciliated epithelium. Glandular and ciliated epithelium. Option C is the right answer. Okay, option C glandular and ciliated epithelium. Super. Abhishek, Lion King, தமிழரசி, அக்ஷயா, ஃபிரோஷ், தேவன், மோகன், சாதனா, ஸ்ரீ, ஷாம், அருணா, விக்னேஷ், நதியா, கார்த்திக், தர்ஷினி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி glandular and ciliated epithelium. glandular and ciliated epithelium தான் நம்ம என்ன பார்க்கணும்? malphagian tubules are lined with அப்படின்னு நம்ம பார்த்துட்டு. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பட் என்னன்னு சொல்லுங்க. cockroach is an cockroach என்ன டைப் ஆஃப் அனிமல்? amniotellica, ureotelica, uricotelica. cockroach is an what type of cockroach? cockroach என்னது? கரப்பாம்பூச்சி வந்து ஒரு யூரிகோடீலிக். யூரியோ இல்லை கிடையாது கண்ணா, யூரிக் ஆசிட் என்ன பண்ணுது? யூரிக் ஆசிடை மாற்றி அனுப்புது. எக்ஸ்கிரீஷன் யூரிக் ஆசிடாக மாற்றி அனுப்புது அப்படின்றது. யூரியோடீலிக் அப்படின்றது யூரியாவாக அனுப்புறது, யூரியாவாக எக்ஸ்கிரீட் பண்ணுறது நம்மனா யூரியோடீலிக். ஓகேவா? அதுவே ஆமினோடீலிக் என்னது? அமோனியாவை அப்படியே எக்ஸ்கிரீட் பண்ணுறது. என்ன பண்ணுறது? அமோனியாவை அப்படியே எக்ஸ்கிரீட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ காக்ரோச் என்னவா இருக்கு? ஒரு யூரிகோடீலிக் அனிமலாக இருந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் சி யூரிகோடீலிக் அனிமலாக தான் நம்ம காக்ரோச் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். பிஸி டே, ரொம்ப பிஸி போல் இருக்கு. சாதனா, ஸ்ரீ, தர்ஷினி, அருணா, நதியா, விக்னேஷ், அபிஷேக், லயன் கிங்ஸ், ஃபிரோஷ், தேவன், தர்ஷினி அண்ட் அக்ஷயா, தமிழரசி, ஷாம்
கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer. Option C is the right answer. Okay. Yeah. Next question. அடுத்த கேள்வி. In cockroach, excretion is performed by. We are mute. Main. எப்படி கேட்டாலும் மாற்றி கேட்டாலும் நான் தான் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன். malphagian tubules நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறோம். எக்ஸ்கிரீஷன் யூஸ் பண்ணுது malphagian tubules அப்படின்றது. மெயினாக இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமே பார்க்குறோம் malphagian tubules வந்து எக்ஸ்கிரீஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. பட் நம்ம கான்செப்ட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி malphagian tubules. எக்ஸ்கிரீஷன் மெயினாக யார் இப்போ ஒரு டீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் இருப்பான். ஓகேவா? ஆனால் கேப்டன் மட்டுமே டீமாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? அந்த டீமோட கேப்டன் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் malphagian tubules அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஃபைன். யா அபிஷேக், கார்த்திக், சாதனா, ஃபிரோஷ், விக்னேஷ், அருணா, நந்தியா, லைன் கிங், மோகன், தேவன், கலக்கிறீங்க. ஷாம், தமிழரசி, சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. தர்ஷினி, சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா நெக்ஸ்ட் அடுத்தது. How many ganglion lie on the thorax and abdomen of the cockroach? How many ganglion lie in the thorax and abdomen of the cockroach? How many ganglion lie in the thorax and abdomen of the cockroach? Cockroach ஓட thorax and abdomen ல எத்தனை ganglion வந்து lie ஆயிருக்கு? எத்தனை? யா எத்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3லிருந்து 6. எத்தனை? 3 to 6. 3 டேபிளில் போட்ட மாதிரி 3 to 6. 3லிருந்து 6% இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 3 to 6 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3 to 6 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 3 to 6 யா ஆப்ஷன் ஏ ஓகேவா? யா 3 to 6. சூப்பர். லைன் கிங், அக்ஷயா, ஃபிரோஷ், அபிஷேக், கார்த்திக், சாதனா, ஸ்ரீ, நதியா, விக்னேஷ், வனிதா, தேவன், ஷாம், மோகன், தமிழரசி, கலக்கிறீங்களா? தர்ஷினி, சூப்பர். இஸ் கோயிங் டு பி அருணா. ஆப்ஷன் ஏ 3 to 6 ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3 to 6 ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? ஃபைன். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான் பார்த்து 5 ரவுண்ட் போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. குவிக். அதே மாதிரி நம்ம டாக்டர் பேட்சில் சேராம வந்து சீக்கிரம் சேர்ந்துருங்கடா. இன்னும் டாக்டர் பேட்சில் சேராமல் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு சேர்ந்துருங்க. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். எங்கே சேரணும், புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா எங்கே சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போயிட்டுருக்கா. நம்ம லைவுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். ஃப்ரீ தான். ஓகேவா? பை நவுலாம் நீங்கள் கொடுத்தா கூட ஒரு பைசா கட்ட வேணாம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரீ ஒன்லி. ஓகே, டெஸ்ட் இருக்கு. நான் இன்னைக்கு லேட்டர் போர்டு நாளைக்கு எடுத்துகிறேன். நாளைக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் மட்டும் தான் பார்த்தோம். பிளான் கிட்ட மல்லிங் பண்ணிட்டோம். அண்ட் நேற்று நம்ம பார்த்த அந்த சப்ஜெக்ட்டும் சேர்த்துட்டு நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, பிகாஸ் 3 days இந்த ஒன்றா லீவ் வந்ததுனால ஆஃபீஸ் லீவாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா மை டெஸ்ட், இந்த டெஸ்ட் தான் மெயின் கான்செப்ட் அப்படின்றது. ஓகே, இங்கே டெஸ்ட் அட்டம் பண்ணிக்கலாம். என்ன டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது ஐ திங்க் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கி 9 மணிக்கு உங்களுக்கு நடக்கும். ஓகே, நீங்கள் சூப்பராக எழுதிட்டீங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ டெஸ்ட் இருக்குது. நாட் ஓன்லி டெஸ்ட் மட்டும் இல்லைடா, கண்டென்ட் லைப்ரரி. ஓகே, யூ கேன் சி த டாப் புக்கையும் நம்ம இங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் கொஞ்சம் லோட் ஆகுது, நெட்வொர்க் இருக்குது, காலங்காத்திலே போல இருக்குது. ஓகேவா? ஸோ 30 days பேப்பர்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ் இருக்குது, எண்ட் பேஸ் பண்ணி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் அவர் டாக்டர்ஸ் பேட்ச். ஓகேவா? எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க தானே? ஃபயர். அதான்டா நான் சொல்கிறேன். எஸ்டர்டேஸ் லீடர்ஸ் போர்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேஸ் சண்டே, தட் இஸ் மெயின் டே which is the office staff will be leave. இன்னைக்கு கிடச்சிரும், இன்னைக்கு தான் கிடைக்கும். ஏர்லி மார்னிங்கே கிளாஸ் எடுத்துட்டேன். காலங்காலத்தில் நான் 6 மணிக்கே கிளாஸ் எடுத்ததுனால இன்னும் ஆஃபீஸில் யாரும் வரல. ஓகேவா? ஒன்ஸ் வந்தோடனே நான் ஈவினிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்து நான் என்னது எஸ்டர்டே கிளாஸுக்கும் பிளான் கிண்டம் அனிமல் கிண்டம் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட், பிளான் கிண்டம் அனிமல் கிண்டம் 2 இதோட சேர்த்து 3 சேர்த்துட்டு 3 லிட்டர் போடும் காமிச்சிடுறோம். ஓகேவா? கிளியர்? சூப்பராக இருக்கண்ணா. ஃபைன்ரா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிள்ஸ். அந்த நெருப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்படியே செஷன் லைக் பண்ணிட்டீங்களா? செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணுறீங்க. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். If the head of the cockroach is cut off, then it will be live for as long as எத்தனை வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம்? தலையை வெட்டிட்டாங்க தலைவா அப்படின்றது. எங்கள் தலையே வெட்டியாடா, எங்கள் தலையில்லாமல் தான் இப்படி ஆட்டம் போடுறீங்க. நான் தலையை வெட்டிட்டாங்க. தலையை வெட்டினாலும் கூட காக்ரோச் எத்தனை வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும்? தலையை வெட்டினா கூட ஒரு காக்ரோச் சராசரியாக எத்தனை வாரம் வந்து உயிரோடு இருக்குமா? மனிதன் தலையை வெட்டி விட்டால் 2 வினாடிகள் கூட உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்றது ஸ்டடிஸ் சொல்லுது. பட் அதுவே நம்ம காக்ரோச்சை தலையை வெட்டிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 வாரம்
ஒரு கோடி இப்போ இந்த மாதிரி ஒரு வாரம் 7 நாள் தலை ஃபார் த ரீசன் தலை தானே வெட்டினாங்க, அப்போ தலை ஃபார் த ரீசன் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 7 நாள் ஒரு வாரம் உயிரோடு இருக்கும். ஓகேவா? தலையை வெட்டினா தலை ஃபார் த ரீசன் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தலையை வெட்டிட்டாங்க தலை ஃபார் த ரீசன் 7 தான் வரப்போகுது. 7 days 1 week வந்து என்ன இருக்க போகுது, அது உயிரோடு இருக்க போகுது. 1 week அப்புறம் எதனால செத்து போகுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுவாங்க. 1 week அப்புறம் தலை துண்டிக்கப்பட்ட அதே ஒரு காரணம் இல்லை, அதனால ஃபுட்டு சாப்பிட முடியல. தலை இல்லைனா லைஃப் லாங் வரைக்கும் அது உயிரோட வாழும். அது தேவையான நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க, குளுக்கோஸ் எல்லாம் நீங்கள் உடம்புல கொடுத்துட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா காக்ரோச்சோட லைஃப் லாங் வரைக்கும் உயிரோட இருக்குங்க தலை இல்லாமல். பட் ஃபுட்டு சாப்பிட முடியாமல் ஸ்டார்வேஷன் வந்து பசி பட்டினியால தான் வந்து அடிபட்டு சாகுது. ஸோ ஆப்ஷன் பி 1 week வரைக்கும் உயிரோடு இருக்கும் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. நந்திதா, அபிஷேக், தர்ஷினி, சாதனா, ஃபிரோஷ், லயன் கிங், தேவன், நதியா, அபிஷேக், சாதனா ஸ்ரீ, அருணா, ஷாம், தர்ஷினி, அக்ஷயா, வனிதா, தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்னடா பஃபரிங்காடா மறுபடியுமா? நல்லா தானே போயிட்டு இருக்கு. இஸ் இட் பஃபரிங்? அப்புறம் ஏன்டா அந்த சிம்பிளை போடுறீங்க? ஏன்டா சும்மா போர் அடிக்குது உங்களுக்கு? பார்த்து போர் அடிச்சு போச்சு. சரி சும்மா அந்த எதையாவது சிம்பிளாக போட்டு விடுவோமே, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுவோம். எப்போவுமே லைஃப் பரபரப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும் பொழுது. சும்மா அதே ஒன்று போட்டு விட வேண்டியது. ஓகே, சரி ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி, வேர் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் காக்ரோச். இது நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஓகே, வேர் டு த ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் காக்ரோச். காக்ரோச்சில் ஃபுட் எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது? காக்ரோச்சில் ஃபுட்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணப்படுகிறது? காக்ரோச்சில் ஃபுட்டு வந்துட்டு எங்கே ஸ்டோர் பண்ணப்படுகிறது அப்படின்றது கிராப். யா, எங்கே அரைக்கப்படுகிறது? கிரிசால். கிராப்புக்கு ஃபுட்டு எங்கேருந்து வருது? ஈசோஃபேகஸ். ஓகே, அதே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. லயன் கிங், அருணா, சாதனா, நதியா, அக்ஷயா, தர்ஷினி, வனிதா, ஃபிரோஷ், தேவன், கமலக்கலன், ஷாம் கலக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, தமிழரசி சூப்பர்மா, சுனிதா சேகர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கிராப் இஸ் ரைட் ஆன்சர். கிராப்ல தான் நம்ம என்ன பண்றோம்? காக்ரோச் ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணி வீட்டில் வந்து ஜாடியில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறான், கிராப்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? which of the following are the sense organs of cockroach? Sense organs. which of the following are sense organs of cockroach? Cockroach oda sense organs. which is the sense organs of cockroach? சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் காக்ரோச். காக்ரோச்சோட சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஸோ யா, நாட் ஒன்லி ஏ, பட் இதில் எல்லாமே வரும். ஓகே, ஆண்டனா அண்ட் ஐஸ், அதுவும் சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். maxilla and lobial parts of the sense organs and sensory. So option D is the right answer. Okay, antenna, eyes, நீட்டிட்டு இருக்கு தெரியுமா காக்ரோச் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு எப்படி இருக்கு இல்லையா, மீசைன்னு சொல்லுவோமே, அதுதான் ஆண்டனா அப்படின்றது. ஓகேவா? அதான் ஆண்டனா அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஆல் ஆஃப் திஸ். எஸ் அந்த கரப்பாம்பூச்சி கொட்ட போடுங்க, கரப்பாம்பூச்சி. எஸ் சூப்பர். ஃபிரோஷ், கமலக்கண்ணன், அபிஷேக், அக்ஷயா, தர்ஷினி, நதியா, அருணா, ஷாம், தேவன், லயன் கிங், சாதனா ஸ்ரீ, தமிழரசி, சுனிதா சேகர் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஈச் காம்பவுண்ட் டைஸ் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி ஹோமாடியா? Each compound eyes of cockroach consists of how many homadia? 1000, 2000, 3000, 4000. 1000, 2000, 3000, 4000, 5000, 8000, 10000 அப்படின்றது போயிட்டே இருக்கும். பட் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 2000 ரூபா. ஓகே, நிறைய பேர் எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷனுக்கு, 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷன் பி 2000 ரூபா. ஸோ ஆப்ஷன் பி 2000 இஸ் ரைட் ஆன்சர். 200 கிடையாது. அந்த எலெக்ஷனுக்கு போக வேணாண்டா, அந்த எலெக்ஷன் இல்லைடா, இங்கே வாடா. 200 கிடையாதுடா, 2000ரா, மகளிர் உரிமை தொகை தான் சொன்னோம். ஓகே, 2000. ஓகே ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஆப்ஷன் பி 2000 இஸ் ரைட். சூப்பர். ஸ்ருதி, அபிஷேக், அக்ஷயா, லயன் கிங், தர்ஷினி, ஃபிரோஷ், சாதனா ஸ்ரீ, நதியா, ரேணுகா, சங்கர், அபிஷேக், அருணா, தேவன்,
Tamilaraசி, Superman. So going to be option B is right answer. Okay, fine, fantastic. What is the shape of Omnidia in a cockroach? அதோட ஷேப் என்ன? 2000% இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதோட ஷேப் என்ன? என்ன ஷேப்ல இருக்கும் அந்த கண்ணு? கண்ணு என்ன ஷேப்? அந்த Omnidia என்ன ஷேப்ல இருக்கும்? What is the shape of it? அதன் ஷேப் என்ன? டேய் ஹெக்ஸாகோனலா நல்லா பாருங்க. டேய் இருங்கடா தப்புடா. ஆரம்பிச்சு வச்சா அப்படியே போண்டே ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும் அந்த கண்ணு இல்ல அந்த Omnidia. அண்ணா ஒரு வாட்டி நல்லா பாருங்கடா. என்ன கேள்வி கேட்டிருக்கான்றத பார்த்து அடிங்க. ப்ளீஸ் டூ லுக் இன்டு இட். கொஞ்சம் கிளியரா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். யா பார்க்குறீங்க. கொஞ்சமாக பார்க்குறீங்க. எது சர்க்கிள் ஆப்ஷனில் இல்லை சார். இல்லை ஹெட்டு தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். கரெக்டு. ட்ரையாங்கிளில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹெட்டு தான் பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆமாம். இங்கே வாய் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இங்கே கண்ணு ப்ரெசென்ட்டாக இருக்கும். கண்ணு ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் தான் இருக்கும். ஒமினிட்டியான்ற கண்ணை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கான். கண்ணு ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் தான்டா இருக்கும். ஹெட்டு தான் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ரெசென்ட் இருக்கும். ஆமாம், பாடி ஹெட்டு அதான் 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இப்படியே இப்போ நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹெட்டு தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் தான் இருக்க போகுது. ஓகேவா? இது ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்க போது. ஹெட்டு தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க போகுது. ஓகேவா? ஹெக்ஸாகோனல் தான்டா. சூப்பரா. இல்லை ஹெட்டு தான். பட் ஒம்னிடியா அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நமக்கு ஹெட்டுக்கும் வரும். அவன் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஹை அப்படின்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் ஆக்கப்படி. எங்கேத்து ஒழுங்காக கொஸ்டின் கேட்டு தொலைக்கிறேன். ஸோ சி தான்டா. அதான்டா ஹெட்டுன்னு நினச்சிட்டேன்டா. ஆப்ஷன் சி தான். ஹெக்ஸாகோனல். ஓகே, யா ஆப்ஷன் சி. ஃபிரோஷ், லயன் கிங், சாதனா ஸ்ரீ, அருணா, சுனிதா சேகர், அபிஷேக், தர்ஷினி, அக்ஷயா. சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட். ஆப்ஷன் சி ஹெக்ஸாகோனல். ஒம்டிடி ஹையை பற்றி பேசுகிறேன்னா இது பண்ணோம். பட் ஹெட்டு தான் டிட்டர்மைன் பண்ணால் இதில் வரணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஹெட்டு தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துட்டு இருக்கு. ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் பிலாங் டு த காக்ரோச்: யூரிகோடெலிசம், நாக்ட்ரல் விஷன்ஸ், டைஷியஸ். ஆல் ஆஃப் திஸ் இதெல்லாம் ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காக்ரோச். ஆச்சு நிற்காம வருதா? சோ எஸ், இது ஆல் ஆஃப் திஸ். இல்லை, இந்த ஆட்ஸ் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் என்கிட்ட இல்லைடா. அது நம்ம மேம் கிட்ட தான் இருக்குது. ஓகே, எஸ் ஆப்ஷன் டி. எஸ் தர்ஷினி, அபிஷேக், லயன் கிங், சாதனா ஸ்ரீ, நதியா, ஃபிரோஷ், தமிழரசி, சுனிதா சேகர், அக்ஷயா, சௌமியா, சாதனா, அபிஷேக், லயன் கிங். யா ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். எப்போ எஸ், இது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே பார்த்து தான். மொசைக் வைரஸ் மீன்ஸ் மோர் சென்சிட்டிவ் அண்ட் லெஸ் ரெசல்யூஷனா, மோர் சென்சிட்டிவ் அண்ட் மோர் ரெசல்யூஷனா, மொசைக் விஷன். ஓகே, லெஸ் சென்சிட்டிவ் அண்ட் லெஸ் ரெசல்யூஷனா, இல்லை லெஸ் சென்சிட்டிவ் அண்ட் மோர் ரெசல்யூஷனா? மொசைக். தட் இஸ் இன் நாட் மை ஹேண்ட், அக்ஷயா. யா மோர் சென்சிட்டிவ் பட் ஆனால் ரெஸ் ரெசல்யூஷன் இருக்கும். ஓகேவா? மோர் சென்சிட்டிவ் ஆனால் ரெஸ் ரெசல்யூஷன் இருக்கும். ஓகேவா? சுற்றி 360 டிகிரியில் பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட, பட் இருந்தாலும் என்னது ரெசல்யூஷன் கண்ணு தெரியாது, அவ்வளோ கிளியர் இல்லை அப்படின்றது. ஓகே, லெஸ் ரெசல்யூஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ 144p தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். லயன் கிங், தர்ஷினி, சுனிதா சேகர், தமிழரசி, அக்ஷயா, தேவன், அருணா, கிருஷ்ணா, நதியா, சாதனா ஸ்ரீ,
Okay, Somesh Aida. So going to be option A is the right answer. Option A will be the right answer. Yeah, next question பார்த்தீங்களா, pair of testis in cockroach lies in. Pair of testis எந்த segment lie ஆயிட்டு இருக்கு? Which segment the pair of testis consist of? எந்த segmentல testis வந்து lie ஆயிட்டு இருக்கு? In which segment pair of testis? A pair of testis in cockroach lies in. A pair of testis in cockroach lies in. Which segment? Which segment? We all knew it will be on the 4th to 6th abdominal segment. 4th to 6th abdominal segment. Option B is the right answer. Option B, 4th to 6th abdominal segment. So option B is the right answer. Option B. Yes, yes, yes. Option B. Yes, the Shruti, Lion King, Aruna, Sadhana, Sri, Jashini, Nadia, Akshaya, Devan, Tamarasi, Firosh. Okay, Sunita Shekhar is going to be option 4 to 6 abdominal cavity. Option B is the right answer. Okay, அடுத்த கேள்வி. Mushroom shaped gland is present in which segment of the cockroach where it acts as an archery reproductive gland? Mushroom shaped gland is present in which segment of the cockroach? Mushroom shaped gland is present in which segment of the cockroach where it is act as an accessory reproductive gland. இதான் மெயின். accessory reproductive gland ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அது எந்த செக்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு? அது எந்த செக்மெண்ட்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. And which segment? எந்த செக்மெண்ட்ல ஆன்சரி மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட் வந்துட்டு எப்படி நம்ம அதில் 4 to 6 அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்தோம், இது இல்லாமல் 6 to 7 abdominal cavity அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. Option B, 6 to 7 abdominal segment. Okay, option B, 6 to 7 abdominal segment is the right answer. Okay, no problem. Option B is the right answer. Option B dakana Yesda Devan, Krishna, ஏன் D ன்னு போடுறீங்க? 6 to 8 இல்லக்கண்ணா, 6 to 7 தானே? 6 to 7 தானடா? It's option B தான்டா, option B தான்டா. 6 to 7 abdominal segmentல தான் அந்த மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஜூஸ் கேட்குறீங்களே, 6 to 7 தான். யா சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி. Where the sperm glue together in a cockroach? இதை நம்ம பார்த்துருந்தோம். எங்க இந்த sperm glue together in the cockroach ஃபார்ம் ஆயிட்டு ஸ்பெர்மாட்டோஃபோரா. என்னது? ஸ்பெர்மாட்டோஃபோரா எங்க நடக்கும்? அது எங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குமோ அதே பேஸ் தான் நடந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸ்பெர்மாட்டோஃபோரா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. க்ளூ டுகெதர் இன் காக்ரோச் எங்க? எஸ் இஸ் என்ன? செமினல் வெசிக்கல்ஸ். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, செமினல் வெசிக்கல்ஸ். ஓகேவா? க்ளூ டுகெதர் இன் காக்ரோச் அப்படின்னு ஸ்பெர்மாட்டோஃபோரா நம்ம பார்த்துருப்போம். எங்க? செமினல் வெசிக்கல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ. Lion King, Akshaya, Abhishek, Devan, Sadhana, Nadia, Aruna, Firosh, Tamarasi, Gokulapriya, Haima. Okay, it's going to be option A, seminal vesicle is the right answer. Option A, seminal vesicle is the right answer. Next question பார்த்தலாம், where sperm is stored in a cockroach? இதுவும் எங்க இருக்க போகுது? இதுவும் ஸ்டோரும் சரி, where in case of இந்த glue together in cockroachும் சரி. ஓகேவா? ரெண்டுமே எங்க பிரச்சனை இருக்க போகுது? is none other than seminal vesicle தான் பிரச்சனை இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, இது நம்ம ஏற்கனவே பேஸ் வச்சு நம்ம பார்த்தது, நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A pair of testes in cockroach is lies in. நம்ம பார்த்ததுமே ஏன் ரிப்பீட் ஆகுது கொஸ்டின்? pair of testes பார்க்கல, வேற ஏதோ பார்த்தோமா? pair of testes பார்க்கலன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ பார்த்தோம். pair of testis ஏண்டா சி 4 to 7 இல்லடா, pair of testis நல்லா பாருங்கடா. again but modified. Yeah, ஏன் ரிப்பீட் ஆகுது?
ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியல. வேறு எதாவது கொஸ்டின் பார்ப்போம். 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சுல. ஒரே நிமிஷம். Yeah. Basically illa. Okay, external genitalian cockroach is represented by external genitalian cockroach is represented by external genitalian cockroach is represented by how it is represented. External genitalian cockroach is represented by நல்லா பாருங்க external genitalian cockroach is represented by male gonopophysis as well as fallopian. Male gonopophysis as well as fallopian is going to be D. Yes, option D, both A and B. Option D, both A and B is right answer. Option D lakana, option D, both male gonopophysis and fallopian. Option D is right answer. Option D. Yes, both A and B. Okay va. A B. Abhishek, Tamil, Firoz, Lion King, Akshaya, Gokulapriya, Dashini, Nadia, Sadhana, Sri, Kalagiri. Okay va. So it's going to be option D, both A and B is right answer. Okay. Each ovary in a cockroach is made up of how many ovarian tubules and ovarioles? எத்தனை ovarioles ஆல ஒரு ovary made up இருக்கு? How many ovarian tubules are made up of each ovary? Each ovary எத்தனை ovarian tubules வந்து made up இருக்கு? In each ovary எத்தனை So yeah, Jadeja number இல்லையா? It's going to be 8. 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, புத்திக்கு 8 முடி சொல்ல போறேன் கேளையா, வாட் கேட்டிங்களா பாஷா படுத்துறோம். So option C 8 is right answer. ஓகேவா? Option C 8. ஓகேவா? So எத்தனை ஓவரி இருக்குன்னா each ovary is consist of made up of how many ovarioles? 8 ovarioles ஆல ஒரு ஓவரில இருந்து மேட் அப் ஆயிருக்கு அப்படி each ஓவரில கன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படி அர்த்தம். So option C is right answer. Super Sunita Sega, Lion King, Sadhana, Mohan, Dashini, Nadia, Akshaya, Gokulapriya, Abhishek, Tamil, Maya, Firoz, Nadia, Gokulapriya, Kalagiri, Akshaya. Okay, it's going to be option C 8 is the right answer. Option C 8 will be the right answer. Yeah, next question. Another question. Or match pair of spermatheca, ovary, mushroom shaped accessory reproductive gland. அது வந்து 6th to 8th செக்மெண்ட் பிரச்சனை இருக்கு. 4th anal cerci. சொல்லுங்க பாப்போம், மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ண சொன்ன பிரேக்கா? மேட்ச் பண்ண சொன்ன பிரேக்ன்றீங்க. சரி பார்த்துலாமா? பேர் ஆஃப் ஸ்பெர்மாத்திகாவோட பேர் ஓவரி இப்போதான் பார்த்தோம். மஷ்ரூம் கிளாண்ட் 7th செக்மெண்ட், 3rd CA தானே, 4th D தான் anal cerci, 4th D 10th செக்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கணங்களா? ஆப்ஷன் ஏ. எஸ் கோகுலப்ரியா, மோகன், தேவன், சாதனாஸ்ரீ, பிரகதீஷ் குமார், கிரிஷ், அபிஷேக், ஃபிரோஷ், தர்ஷினி, Nadia, Kalakading. So it's going to be option A. Yes. Option A is right answer. Option A will be the right answer. Option A da kanna. A. And the A. Okay, okay, next question. Adutha kelvi. How many ootheca produced by female cockroach? எத்தனை ஊத்திகா வந்து ஃபீமேல் காக்ரோச்சால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது? எத்தனை ஊத்திகா வந்து ஃபீமேல் காக்ரோச்சால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது? எத்தனை ஊத்திகா வந்துட்டு ஃபீமேல் காக்ரோச்சால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது?
எத்தனை ஊத்திக்கா? ஏ பி சி டி அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேவா? 9 to 10 தான். இட்ஸ் கோயிங் டு பி 9 முட்டை தான் ஊத்திக்கா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, எத்தனை 9 to 10 ஊத்திக்கா அப்படின்றது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ 9 to 10. ஆப்ஷன் ஏ 9 to 10 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 9 to 10. ஓகே, கிளியர். லைன் கிங், சாதனாஸ்ரீ, பிரகதீஸ்வரன், கமலக்கண்ணன், அபிஷேக், தேவன், கிரிஷ், மோகன், நதியா, தமிழரசி, சுனிதா சேகர், கலைக்கிறீங்களா? It's going to be option A is right answer. Okay, option A is the correct. Option A 9 to 10 segment is right answer. Okay, option A 9 to 10 segment is right answer. Okay, yeah, clear. A correct தான். Okay, ஏன் B போடுறீங்க? B இல்லடா, 9 to 10 segments. 9 to 10 ஊத்திக்கா தான் present ஆயிருக்கு. 9 to 10 ஊத்திக்கா தான் present ஆயிருக்கு. 9 to 10. Clear. ஓகேவா? தண்ணி குடிச்சோங்க. நிறைய வருது. வாட் கேன் ஐ டூ பையா? பிரேக்கா? நம்ம முடிச்சிடுவோம்டா, அவ்வளோதான். இன்னும் 10-15 கொஸ்டின் தான் இருக்குது. ஆனால் 5 minutes எடுத்துக்கிறீங்களா? 8:30 ரெஸ்யூம் பண்ணுவோமா? சரி, 8:30 ரெஸ்யூம் பண்ணலாம். ஒரு 8:30 ரெஸ்யூம் பண்ணுவோம். அப்பப்போ வந்துட்டே இருக்கா? சரி, நான் அடுத்த கிளாஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் அந்த இது நம்மக்கிட்ட இல்லைடா. அந்த சோர்ஸ் வந்து மேம் கிட்ட தான் இருக்குது. பட் ஐ வில் டெல் ஹேர். ஓகே, இப்போ காலங்காலத்தில் கூப்பிட்டு சொல்ல முடியாது இல்லையா? 6 மணி கிளாஸில். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, clear? I will try in next class about this the break engine and the ad oda concept வந்துட்டு ad off பண்ணி வச்சு பார்த்தலாம். ஓகே. ஃபோன் பண்ணிச்சிருக்கா? சரி, ஒரு 8:30 வரைக்கும் சின்ன ரிஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. 8:30 வரைக்கும் ஜஸ்ட் 4 minutes away. 4 minutes. கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. 9 o'clock முடிச்சிடலாம். நீங்கள் 9 o'clock மேலே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நம்பிக்கை பேட்சுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம டாக்டர் பேட்சில் சேராதவங்க சேர்ந்துட்டிங்களா? ஸோ டாக்டர் பேட்ச் சேராதவங்க சேர்ந்துக்கோங்கடா. ரீடிங் பண்ணி படிப்போமா? அட்வான்ஸ் ஏதாவது புக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண படிக்கிறதான்னு பார்ப்போம். டேக் எ டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. லேர்ன் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் நான் படிக்க போகிறேன். ஒன் டு ரிவைஸ் ஃப்ளாஷ் கார்டு இருக்குது. செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. படிச்சு இப்படி போயிட்டு டோட்டல் பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்குது எல்லாம் காட்டலாமா வேறு தெரியல. சரி, இதெல்லாம் இருந்துட்டு ஓகேவா? நான் பாட்டு எதாவது காட்டிட்டு அப்புறம் எதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு. மைக்கோசஸ் உட்காந்து இந்த மாதிரி தேடி பாருங்கள். கண்டதை நோட்டத்துக்கு பதிலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு தேடி பாருங்கள். ஓகேவா? பேட்ச் இன்ஃபோ, சாம் கனெக்ட், லைவ் கிளாஸஸ். இங்கேருந்து லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். 30 கொஸ்டின் பயாலஜி. என்னென்ன ஷெட்யூல்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துப்போமா? என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. attempt now. Total duration of this paper is 120 minutes. There will be 30 questions in this paper. Marks giving 4+1 negative answers. Start test. Sorry, you are trying to test for a permanent time. Oh. Consider ranking purpose, you can still review answer to gain insight. Okay. அந்த ரேங்க் பர்பஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமில் தான் பார்த்தாகணும் இல்லையா? நல்லது. Flowers of the single overview, single pollinated by wind. ஓகே, அடுத்தது இது ரிவ்யூ ஒன்று சேவ் பண்ணோம் இல்லையா? விண்டு சேவ் அண்ட் நெஸ்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும்டா. இப்படி தான் டெஸ்ட் இருக்க போது. ஸோ நீங்கள் ஜாலியாக உட்காந்து ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். தெரியுதா உங்களுக்கு? ஒரு பிளர்ராக இருக்கோ? எனக்கு தான் தெரியுதோ அடப்பாவீங்களா? ஒரு ஒயிட்டில் பிளர்ராக இருக்குது. ஓகே, டெஸ்ட் கான்செப்டுக்காக சொல்கிறேன்டா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆட்டோகேமி ஃப்ளவர்ஸ், டையேஷியஸ் ஃப்ளவர்ஸ். டையேஷியஸ்னால் என்னது? நம்ம போத்து என்ன பார்த்துருந்தோம்? ஜீனோகேமி தான் நடக்கும்.
தனித்தனியாக இருக்கிறது. அப்போ ஆட்டோகேமி கெய்ட்னோகேமி இங்கே ப்ரிவென்ட் பண்ணப்படுகிறது. சேவன் நெக்ஸ்ட் அட்ராஸ் அண்ட் ரிவாய்ஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் எதுக்கு வந்து அட்ராஸ் அண்ட் ரிவாய்ஸ் ரிக்வயர் பண்ணப்படுது? நல்லா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஓகேவா. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? அரௌண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர்ஸில் இருந்துட்டு இருக்கு ஓகேவா. அரௌண்ட் உங்களுக்கு எல்லாம் 2 மணி நேரம், அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா. 30 கொஸ்டின்ஸை நம்ம எத்தனை மினிட்ல சால்வ் பண்ணி ஆகணும்? லெஸ் தென் 30 மினிட்ஸில் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் லெஸ் தென் 30 மினிட்ஸில் சால்வ் பண்ணி ஆகணும். 2 மணி நேரம் ரொம்ப 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 அதிகம். ஓகே ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்டாக்கண்ணா ஃபஸ்ட் இந்த டைமை குறைக்க சொல்லணும். சரி 1 மினிட் இருக்கா? ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டாக்டர் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கலாம். ஸோ அது 2 மணி நேரத்தில் எழுதிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் 20 நிமிஷம் 30 மினிட்ஸ் 30 நிமிஷமே அதிகம்னு சொல்லுவோம். ஏன்னா பயாலஜி தானே அதெல்லாம். 30 மினிட்ஸ் அதிகம். 15 மினிட்ஸில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். 15 மினிட்ஸ் என்ன பண்ணோம்? டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது கரெக்டாக அடிக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கணும். ஓகே நான் அடுத்ததில் லீடர் போர்டு எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா. பார்த்துலாமாடா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ரெடி எல்லாருமே வந்தாச்சா? சார் when I open a book I feel sleepy at every time. சீரியஸ்னஸ் இல்லாததுனால தான். புக்கை ஓப்பன் பண்ண தூக்கம் வந்துச்சுன்னா என்னது இது? அப்படிலாம் வரக்கூடாது. பட் அது பேசிக்கான எல்லாரோடைய ப்ராப்ளம் தான்டா. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் மனசு நல்லதாக இருக்கிறதுனால தான் அப்படி வருதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. புக் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப நல்லா இருக்கான். ஸோ அதனால தான் ஓகேவா சார். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும்? 1 மாதம் தூக்கலாம் வந்தாலும் எதையாவது ட்ரிக்கலாம் மிஸ்டர் பின் மாதிரி கண்ணில் குச்சி வச்சோ இதை காலில் வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சோ நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் லாஸ்ட் 1 மந்த் கூட இல்லை, 1 மந்த் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா limp on the cockroach grows by molting about time to reach adult form. limp on the cockroach grows by molting about என்ன டைம்? எவ்வளோ டைம்ஸ்? தட் இஸ் காமன் திங் தான். எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு பிரேக் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பொமோகிரானேட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஈச் 10 மினிட்ஸ்க்கோ இல்லை 15 மினிட்ஸ்க்கோ இல்லை 20 மினிட்ஸ்க்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஒரு 10 மினிட்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு 1 மினிட் 2 மினிட் பிரேக் எடுத்துக்கணும். இல்லை 20 மினிட்ஸில் ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். 1/2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். 5 மினிட்ஸில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுது. அப்புறம் 1/2 மணி நேரம் படிங்க மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணி ஆகணும். இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா காலில் வந்துட்டு நான் சுடுதண்ணி ஊற்றிட்டு காலில் சுடுதண்ணின்றது பச்சை தண்ணி வந்துட்டு காலில் ஊற்றினா பக்கெட் வச்சு படிக்கலாம். அது மட்டும் இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சிஸ்டம் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகே. ஈச் 15 மினிட்ஸ் வந்து அலாரம் சிஸ்டம் வச்சுட்டே இருங்க ஓகே. அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டே இருக்கும். ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அலாரம் வைக்கணும். அதில் வச்சுருந்தா ஃபோனில் அடிச்சுட்டு ரிங் ஆகிட்டே இருக்கும் ஓகே. அது உங்களுக்கு படிக்க டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறோம் ஓகே. அலர்ட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வச்சு நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும் ஓகேவா. ஸோ எத்தனை டைம்ஸ்? How many times is going to be? 13 times. It's going to be option C. 13 times is the right answer. Option C. 13 times. Yeah. Option C. 13 times is the right answer. Okay. Fine. ரொம்ப காமனாக இருக்குது. பட் இது எல்லாமே மைண்ட் செட் தான். சொன்ன மாதிரி இது எல்லாமே மைண்ட் செட் தான். புக்கை திறந்தா தூக்கம் வரும்ன்றது ஒரு மைண்ட் செட் தான். அது எப்படி நான் நினச்சி பாருங்கள். நாளைக்கு ஒரு போர்டு எக்ஸாமு இன்றைக்கி உங்களுக்கு தூக்கம் வருமா? போர்டு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு போர்டு எக்ஸாம் நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னா தூக்கம் வருமா? கண்டிப்பாக தூக்கம் வராது. அப்போ நீங்கள் புக்கு பரட்டி பார்ப்பீங்க ஓகே. அப்போ டைம் பத்தாத மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாமே ஒரு மைண்ட் செட் தான். நீட் அப்படின்றதுனால நமக்கு அவ்வளோ இது இருக்காது. அது சீரியஸாக எடுக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்காங்க. பட் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் அளவுக்கு நிறைய பேர் அதை நீட்டை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம இதில் நிறைய பிரச்சனை அப்படின்றது ஓகேவா. ஓகே இதுக்கு 13 டைம்ஸ் டு ரீச் அடல்ட் ஃபார்ம் ஓகே. எத்தனை? அபவுட் 13 டைம்ஸ் 13 டைம்ஸ் டு ரீச் அடல்ட் ஃபார்மோடு குட்டியாக இருக்க நிம் ஃபார்ம் அப்படின்றது ஓகேவா. நிம் பண்ணால் குட்டி மஸ்கிட்டோ அப்படின்றது, குட்டி மஸ்கிட்டோ காக்ரோச் அப்படின்றது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் காக்ரோச்? காக்ரோச்சை பொறுத்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த காக்ரோச்? ஒன் டே ப்ரிப்பரேஷன் போய் எழுதுறீங்க இல்லையா அந்த அளவுக்கு அப்படி இருக்கு. ஆனால் 1 டேல ப்ரிப்பரேட் பண்ணி நம்ம நீட் எழுத முடியாது. 7 நாளில் 700+ ஓகேவா. 7 days 700+லாம் எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி 7 days வரும்போது நிறைய வீடியோஸ் வரும் பாருங்க 7 days 700+ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆப்ஷன்? வாய்ப்பு இல்லை ராஜா. அதே தான் ஓகேவா. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீஷீஸுமே அப்பா இப்போது நமக்கு வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கிறதுனால நம்ம காசு அப்படியே கொட்டுன்னு கொட்ட போதான். இது ஒரு பைத்தியக்காரத்தனம் ஓகேவா.
ஆல் ஸ்பீஷிஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இதனால ஒரு யூஸே கிடையாது. கரப்பாம்பூச்சினால மனிதனுக்கு என்ன யூஸ்னே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, தேவையில்லாத நோயை பரவிட்டு இருக்குது, அது பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக அது உயிரோடு இருக்குன்னே தெரியல. பட் அதுவும் அது உயிரினம், அதை நம்ம இது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் அதனால நமக்கு எந்த விதமான எக்கனாமிக் யூஸும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். சாதனா, மோகன், அக்ஷயா, கிரிஷ், ஃபிரோஷ், பிரதீகா, ஷாம், தமிழரசி, அபிஷேக், கலகிரிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதனால நமக்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்வி. Which one of the following statement is correct about cockroach? எது வந்து கரெக்ட்னு கேட்டிருங்க. Which of the following statement is correct about cockroach? Cockroach வந்து கரெக்ட். Which of the following statement is correct about cockroach? Cockroach milk is used for some purpose. அப்படியா? புதுசா இருக்கே. எதுடா கரெக்ட்? ரொம்ப ஈஸிடா, அது பார்த்தோன்னே அடிச்சிடலாம்டா. எஸ், வி ஆல் நியூ இட். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப 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 ஈஸி. என்னது? ஆனல் ஸ்டைல். ஆனல் ஸ்டைல். ஸ்டைலு தான். சூப்பர் ஸ்டைலு தான். அந்த ஸ்டைலு ஒன்லி மெயிலுக்கு தானா? ஓகேவா? ஸ்டைல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா மெயிலு, ஸ்டைல் ப்ரெசென்ட் ஆகணும்னா ஃபீமேல் அப்படின்றதுவா. ஆனல் ஸ்டைல் இஸ் அ மெயிலுக்கான ஒரு இதுக்கு தான். ஓகே, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். சாதனா, தேவன், அக்ஷயா, கிரிஷ், நதியா, ஷாம், அபிஷேக், ஃபிரோஷ், சுனிதா, சேகர், தமிழரசி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது? மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் இஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்டிங்யூஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப். ஒரே கான்செப்ட் திருப்பி வந்துட்டு இருக்கு. மெயில் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் பேசிக்காக ஆனல் ஸ்டைலு பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்சது. அது உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. மெயில் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் கேன் பி டிஸ்ட்ரிபியூட் பை எஸ்டிஎம்லி த்ரூ. எதனா ஒரே கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஆனல் ஸ்டைல்ஸ் அண்ட் மெயில்ஸ். ஓகே, மறுபடியும் ஆனல் ஸ்டைல்ஸ் அண்ட் மெயில்ஸ். ஆனல் ஸ்டைல்ஸை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனல் ஸ்டைல்ஸை வச்சுட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாம் கரெக்டு தான். யாஷ் ஆஃப் சயின்ஸ் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் செல் ரிப்பேர்ஸ். காக்ரோச் மில்க் கூகுள் ஆன்சரா? சரி, அப்போ வீட்டில் என்ன பண்ணுறீங்க? காக்ரோச்சை மில்கை வளர்த்துட்டு காக்ரோச்சை வளர்த்துட்டு காக்ரோச்சில் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த பண்ணை வச்சிருக்காரு, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கரப்பாம்பூச்சி பண்ணையை வச்சுட்டு அதிகமாக சம்பாதிக்கணும். ஓகே, அடுத்த ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தட் இஸ் கரப்பாம்பூச்சி பண்ணை. கரப்பாம்பூச்சி பண்ணை நல்லா இல்லை, கரப்பா பண்ணை, கருப்பன். ஓகேவா? ஸ்டைலாக வச்சுருக்கேன். கருப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஏன் இது சொல்லுமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ஃபார் எபித்தீலியல் டிஷ்யூஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் த எபித்தீலியல் டிஷ்யூஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் த எபித்தீலியல் டிஷ்யூஸ்? கரப்பாம்பூச்சி அம்பாசிடர். ஓகே, நல்ல விஷயம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் த எபித்தீலியல் டிஷ்யூஸ்? எபித்தீலியல் டிஷ்யூஸ்க்கு which of the following is helpful for the epithelial tissues? epithelial tissuesக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னவா இருந்துட்டு இருக்கு? இட்ஸ் நாட் ஆல் ஆஃப் திஸ் அபவுட் ட்ராப். இது கண்டெய்ன்ஸ் a very less intercellular matrix. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கண்டெய்ன்ஸ் very less intercellular matrix. டி வராதரா? ஆப்ஷன் சி. எஸ் த கிரிஷ், அபிஷேக், அனு இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி கண்டெயின் வெரி லெஸ் இன்டர்ஸ்டெல்லார் மேட்ரிக்ஸ். ரொம்ப லெஸ்ஸான இன்டர்ஸ்டெல்லார் மேட்ரிக்ஸ் கண்டெய்ன் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 1 glass 100,000 rupees இட் சீம்ஸ். ஒரு கிளாஸ் 1000 rupees-ஆ? நீங்கள் நம்ம 10,000 வச்சு விற்கலாம்டா. கர்ப்பா பிஸ்னஸ். Which one of the following contains simple epithelial as their lining? Which one of the following contains simple epithelium as their lining? Which one of the following contains simple epithelium as their lining? Which one of the following contains simple epithelium as their lining?
எதுக்கு சி போடணுமோ அதுக்கு டி போட வேண்டியது, எதுக்கு டி போடணுமோ அதுக்கு சி போட வேண்டியது. என்ன மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்கீங்க? இட்ஸ் கோயிங் டு பி ducts, tubules, body cavities, all of this above. Option D, all of this above. ஓகேவா? எல்லாமே தான் வரும். All of this above. Option D, all of this above is the right answer. Okay. Option D, 𝑬𝒔𝒑𝒔, நதியா, மோகன், அபிஷேக், ஷாம், கமலக்கண்ணன், தமிழரசி. Option C is the right answer. அக்ஷயா, super ரகனா. It's going to be option C is the right answer. Okay. Option C, all of this above is the right answer. Okay. அடுத்த கேள்வி பார்த்தலாம். Which of the following tissues have free surface? Which of the following tissues have free surface? In the following tissues has a free surface, surface free. Which of the following tissues have free surface? காக்ரோச் மில்க் தருமாவா? நல்ல கன்ஃபியூஷன். எனக்கு அதில் கன்ஃபியூஷன். காக்ரோச் மில்க்லேருந்து எப்படி எக்கனாமிக்கலி அவன் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான்? இப்போ கவு மில்காக இருந்தால் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். காக்ரோச்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்? ஸோ இதுக்கு என்னதுடா? ஃப்ரீ சர்ஃபேஸ் செல்ஸ் என்ன வந்துருக்கு? நன் அதர் தென் எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஃப்ரீ எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி எபித்தீலியல் டிஷ்யூஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி எபித்தீலியல் டிஷ்யூஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. சூப்பர். சாதனா, கிரிஷ், அபிஷேக், பியாரி, ஷாம், மோகன், தமிழரசி கலக்கிறீங்க. ஓகேவா? அபிஷேக் இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ரகனா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சார் தென் ஹவு கேன் யூ சே காக்ரோச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் இட் கிவ் மில்க்? டே காக்ரோச் மில்க் நீங்கள் இந்த லெசன் முடிகிற வரைக்கும் கேள்வியாவது பார்த்தீங்க காக்ரோச் மில்க் தருமா அப்படின்றது. அந்த மில்கை நம்ம எப்படி எடுப்போம், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்? ஐயோ காக்ரோச்னால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. Which of the following is not a simple epithelium? Which of the following is not a simple epithelium? சில காக்ரோச் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ரெட் காக்ரோச் வெரைட்டிஸ்லாம் அது ஒன் டைப் ஆஃப் அந்த ஜப்பான் சைட்லாம் வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியால் எந்த வித பயனும் கிடையாது. சிம்பிள் எபித்தீலியம். ஸோ எதுக்கு? யா transition. Okay, it's going to be transition. So option D is right answer. Option D, transition is right answer. Yes, option D will be the right answer. Super. Abhishek, Sadhana, Akshaya, Shyam, Firoz, Krish, Pyari, Tamilrasi, Kamalakannan, Kalakini. It's going to be option D is right answer. Option D, transition is right answer. Okay, wow. Yeah, we are going to finish. On the basis of the structural modification of cells, simple epithelium is divided into. On the basis of the structural modification of the cells, the simple epithelium is divided into squamous, cuboidal, columnar, all of this above. How does the simple epithelium cells is divided into? Simple epithelium அப்படின்ற cells எப்படி divide ஆகப்படுகிறது? How does it divide into? Yeah, this is again D. Again, it's called as D. என்னது? It's all squamous epithelium, cuboidal epithelium and columnar epithelium. Option D. Squamous epithelium இருக்கு, cuboidal epithelium இருக்கு, columnar epithelium இருக்கு. So option D will be the right answer. Okay. Super. Krish, Sadhana, Shyam, Abhishek, Akshaya, Nandita, Devan, Mohan, Tamilrasi, Pyari. Super. Kalakini. Sunita, Shekhar. So it's going to be option D again. Option D is the right answer. Okay. Next question பார்த்தலாம். Which of the following epithelium as the lining sites contains which of the following contain the squamous epithelium? என்னமோ நடந்திருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்னமோ நடந்திருக்கு. squamous epithelium as its lining sites. squamous epithelium lining sites கேட்டிருக்கேன். Something has happened with this. No problem. We'll find out. Again D sir. Again D sir அப்படின்னு சொல்லப்படுது. Blood vessels and air sac in lungs. Blood vessels and air sac in lungs. So it's going to be option D. A and B வரும். Both A and B is right answer. Side என்னது? Blood vessels and air sac in lungs. Lungs இருக்கக்கூடிய air sacs. Okay. Again D ஆ இருக்கு போது. Okay. Firoz, super. Sham, Devan, Pyari, Abhishek, Tamilrasi கலக்கிறீங்க நல்லா. Okay. So again option D. Option D. Okay. Blood vessels and air sacs அப்படின்றது. Next question. Secretion and absorption are done by what kind of epithelium? Secretion and absorption.
செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எந்த டைப் ஆஃப் எபித்தீலியமால பண்ண முடியும்? செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எந்த டைப் ஆஃப் எபித்தீலியமால பண்ண முடியும்? Secretion and absorption எந்த type of epithelium ஆல பண்ண முடியும்? Which type of epithelium is used for secretion and absorption? D நல்லா பாருங்க, ciliated வரும். நக்கனா secretion and absorption ரா, secretion and absorption, secretion. See, columnar epithelium வராது, ciliated columnar epithelium வராது. So cuboidal epithelium, option B, cuboidal epithelium. Option B is the right answer. Cuboidal epithelium டகனா option B. Yes da Abhishek, super ரா. Option B, Abhishek, super ரா. Abhishek தான் சொல்லிருக்கீங்க. Okay, option B, cuboidal epithelium தான் right answer. Cuboidal epithelium. Okay. Cuboidal epithelium, cuboidal epithelium தான் வரும். columnar epithelium ஸ்குவாமஸ் வரான்னு தெரியும், பட் cuboidal epithelium columnarலாம் வராது. columnar எந்த column ciliated வராது, non ciliated வராது. So option B is right answer. மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சோங்க. option B. ஓகேவா? B ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், நாலு தரம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. Which of the following epithelium contains flattened cell with irregular boundaries? Flattened cell with irregular boundaries. Which of the following epithelium contained flattened cell with irregular boundaries? ஊத்திக்கா அப்படின்றது முட்டை இருக்கு தெரியுமா? அதான். அம்மா. Flattened cell with irregular boundaries. So flattened cell with irregular boundaries எங்க பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியத்துல பார்க்க முடியும். ஓகேவா? ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தில் வந்து நம்மள நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா? ப்ளீஸ் எனிவன் ரிப்ளை. கண்ணா முட்டை இருக்குல்ல கண்ணா, அந்த முட்டையை தான்டா சொல்றது. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. ஐயோ, எங்கடா அது? தெரியுதா? இதை தான் சொல்றது. இதான் ஊத்திக்கா அப்படின்றது. ஓகேவா? முட்டையை பார்த்துருப்பீங்களா? இந்த முட்டை உடச்சு போட்டு விளையாடுவீங்களே, ஞாபகம் இருக்கா? வீட்டில் கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கும். சில டைம் சம்டைம் பிளாக் கலர் பேஸ் பண்ணி மாறி கலரில் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இதான் நம்ம ஊத்திக்கா அப்படின்றது. ஓகே, முட்டையை போட்டு சூப்பராக உடச்சு விளையாடிட்டு இருப்பீங்களே, சொன்னோன்னு ஓடிட்டாங்க. ஓகே, ஒரு காக்ரோச் எவ்வளோ மில்க்கு தரும் சார்? எனக்கு என்னடா தெரியும், நான் ஏதோ காக்ரோச் மில்கே குடிச்சு சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி சரி கேட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இட்ஸ் கோயிங் டு பி லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். cuboidal epithelium can be found in. cuboidal epithelium எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? Where do the cuboidal epithelium can be found in? Cuboidal epithelium can be found in. Cuboidal epithelium can be found in. Where do it can be found அப்படின்றது பார்த்தீங்கன்னா in both distal convoluted tubules-லையும் and proximal convoluted tubules-லையும் பார்க்க முடியும். So option D, both A and B. Both A and B is right answer. Distal convoluted tubules-லையும் பார்க்கலாம் and proximal convoluted tubules-லையும் நம்மளால பார்க்க முடியும். Distal convoluted tubules and proximal convoluted tubules ரெண்டுத்துலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். So D is right answer. ஒரு நிமிஷம் இருங்க.
Yeah, clear. Okay, so option D, Kamalakannan, Abhishek, Krish, Sadhana, Pyari, Devan, Nandita, Marthuvar, Mohan, Akshay, Tamilarashi, Sham, Kalakini. Firoz, super, Kalakini. Okay, it's going to be option D is right answer. Yes, option D. ஒரு காக்ரோச் எவ்வளோ மில்க் காக்ரோச் மில்க் நிறைய பேருக்கு காக்ரோச் மில்க், ஆனால் காக்ரோச் மில்கெல்லாம் யாரும் பார்த்ததெல்லாம் அதுக்கு இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது ஒரு நிமிஷம் இருங்க, அது காக்ரோச் மில்கையும் பார்த்து விட்ருவோம். காக்ரோச்சுக்கு காக்ரோச் மூவியெல்லாம் இருக்குது, காக்ரோச் மில்க் தான் இல்லை. காக்ரோச் மில்க் என்னடா அது? காக்ரோச் மில்க்னா காக்ரோச் மில்கில் படுக்கிற மாதிரிலாம் இமேஜஸ் இருக்குது. ஐ திங்க் காக்ரோச் மில்க்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அதுக்கு சில யூசஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. The unexpected superfood that might contain outshine cow milk, scientists have found that milk from இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறது. எப்போவுமே இந்த ஏஐயில் வர நம்பக்கூடாது. However, research studies the cockroach milk contain protein of 45% protein இருக்கான். ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் அதை யார் சாப்பிட்டுட்டு இருக்கா? காக்ரோச்சில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால தான், அது காக்ரோச்சில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த சைனாக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா காக்ரோச்சை சாப்பிட்டுட்டு இருக்கான். In Google, AI it is used in agriculture. ஆமாம், காக்ரோச் மில்க், here it is. இல்லை ஸ்லைட் ஓடிட்டுருக்கு. சி டினி பக் மில்கி நியூட்ரிஷன். அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம வருங்காலத்தில் காக்ரோச் மில்க் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. நானும் இந்த பிக்சர் இருக்குன்னு பார்க்குறேன், ஒருத்துலேயும் இந்த காக்ரோச் மில்கோட பிக்சர் இல்லையே. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்ன கலரில் இருக்கும் அப்படின்றது. இவ்வளோ மில்க் எடுக்க முடியும்? எனிவே, who knows, ஓகேவா? டேய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா கண்ணா. காக்ரோச் மில்க்கு அது அவைலபிள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இதே நினச்சிட்டு இருக்காதிங்க. அது இல்லாமல் இந்த ஏஐ சொல்கிறதா நம்பாதீங்க. ஓகேவா, இப்போ வரதால் நம்ம இது ஃபுல் சோர்ஸில் இருக்காது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணி, டைம் ஆஃப் இந்தியா என்னென்னமோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருக்காது. கெமிக்கல் தான் கலக்குறாங்க. இல்லை காக்ரோச்லேருந்து மில்க் எடுத்து இது பண்ணுறேன். காக்ரோச் மில்க்லாம் இன்னும் எங்கேயும் யூஸ் பண்ண படலை. அதான் கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் அதெல்லாம். இப்போ காக்ரோச் மில்க் இருக்குது, காக்ரோச்சுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது FSSAI வந்து சர்டிஃபை பண்ணட்டும், அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் காக்ரோச்சை சாப்பிட்றாதீங்க. ஓகேவா, இருந்தாலும் சைனாக்காரன் ஒரு படத்தில் காமிச்சிடலையாடா, காக்ரோச்சை முழுசாக சாப்பிட்றதான் காமிச்சிடும். காக்ரோச் வந்து மில்க் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சாப்பிடுதில்ல. ஓகேவா, ஒருவேளை காக்ரோச்சை அரைச்சு, காக்ரோச்சில் மில்க் செக்ரெட் ஆகிற போர்ஷன்ஸே இல்லையே. ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம், காக்ரோச்சோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணலாம் படிச்சிருக்கோம். மில்க் செக்ரெட் பண்ணுற போர்ஷன்ஸே இல்லையே ஃபீமேல் காக்ரோச்சில். ஆனால் அந்த ஆனல் ஸ்டைல் இல்லை, ஆனல் சர்ச்சில் இருந்தால் அவங்க மில்க் வரும். எங்கேருந்து மில்க் வரும்னே தெரியல. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஓகே சரி, நம்ம முடிச்சிட்டோம்டா. வேறு ஏதாவது டவுட் தான் இருக்கா? என்னால் முடியல, உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். சரி, பேசிக்காக அது எங்கேருந்து செக்ரீட் ஆகப்படுதுன்னு அப்படின்றது பார்ப்போமா? வேர் டு இட் செக்ரீட்? செக்ரீட் ப்ரூட் ஸ்டாக்ல இருந்தா.
To nourish the development of embryons, the mother secretes milk like inside the broomstick. Something has happened. ஏதோ ஆயிடுச்சு. ஓகே சரி விடுங்க. ஓகே கிளியர் டவுட் இருக்காடா? எனி டவுட்? நோ ப்ராப்ளம் வெரி. இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தா போதும். ஓகேவா? ஃபைல் கேஸ் பண்ணுங்க. ஓகேவா? உடனே ஏதாவது தூக்கிட்டு வந்துடும். ஓகேவா? என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆர்கானிசம் இருக்குடா. அவங்க யங் ஒன்ஸ் வந்து நரிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஓகேவா? அது வரைக்கும் நான் எதையும் படிச்சதே இல்லை, கேள்விப்படாத ஒரு ட்ரைப்புக்காக இருந்துச்சு. ஓகேவா? நரிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எல்லா மதருக்கும் நரிஷ்மெண்ட் பண்ணுற பேசிஸில் இருந்துட்டு தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லா மதர்ஸ்க்கும் என்ன இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, நரிஷ்மெண்ட் பேஸ் பண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். அது ஃபுட்டை வந்து ஏர்லி ஸ்டேஜில் சாப்பிட முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். இவங்க எடுத்து டெஸ்ட் பண்ண அப்படின்னாங்களே, அந்த டெஸ்ட் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? காக்ரோச் மில்க் வரட்டும். வேறு என்ன மில்க் வரப்போகுது எனக்குன்னு தெரியல. காக்ரோச் வந்து மில்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வேறு இதுலேருந்து மில்க் எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே கண்ணா, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கம்ப்ளீட்டாக த செஷன்ரா. எனி டவுட் இன் திஸ்? சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ஃபைன். ஒன்ஸ் இஃப் யூ கெட் ஃபினிஷ்ட் யூ ஹேவ் டு கம் பேக் அப்படின்றது. 10 மணிக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ்? ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். சார், டஸ் காக்ரோச் கண்டெயின் மில்கா சார்? காக்ரோச்சில் மில்க் இருக்கா சார்? தெரிலடா, என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னே தெரில. காக்ரோச் மில்க் நியூட்ரிஷன்ஸ்னு வேறு சொல்கிறாங்க. எடுத்து குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டராக வேறு காமிச்சிட்ருக்காங்க நியூஸில். என்னமோ ஆகுது. ஓகே, பட் இட் டசன்ட் எக்கனாமிக் யூசஸ் காக்ரோச்சுக்கு கிடையாது. இன்ன நாள் வரைக்கும் எவனுமே காக்ரோச் பண்ணையை வச்சு உருப்புறது கிடையாது. ஓகே, காக்ரோச் டசன்ட் ஹேவ் எனி எக்கனாமிக் யூசஸ். எந்த விதமான ஒரு எக்கனாமிக் யூசஸும் இல்லாதது தான் நம்ம காக்ரோச்சாக இருந்துட்டு இருக்கு. ஸோ காக்ரோச் டசன்ட் ஹேவ் எனி டைப் ஆஃப் எக்கனாமிக் யூசஸ். ஓகே, கிளியர்? காக்ரோச் வந்து ஒரு முக்கியமான யூசஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு எக்கனாமிக் யூஸ் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம இன்டைரக்ட்லி எக்கனாமிக் யூசஸ் இருக்குது. ஓகே, காக்ரோச் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது? இன்டைரக்டான எக்கனாமிக் யூஸ் இருக்குது. அந்த இன்டைரக்டான எக்கனாமிக் யூஸ் தான் இந்த காக்ரோச்லேருந்து ஒரு 2-3 கேள்வி கேட்டோம்னா நமக்கு 4-5-10 மார்க் கிடைக்கும். அந்த 10 மார்க் தான் இந்த காக்ரோச்லேருந்து நமக்கு இந்த நீட் எக்ஸாமில் கிடைக்கக்கூடிய யூஸஸாக இருந்துட்டு. அவ்வளோதான். ஸோ காக்ரோச் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு 10 மார்க் 2 கேள்வி கேட்டோன்னா 10 மார்க் கிடைக்கும். 8லேருந்து ஒரு 10 மார்க் வரைக்கும் டிட்டர்மைன் பண்ணி கிடைக்கும். ஸோ காக்ரோச் வந்து நமக்கு 10 மார்க் 8 மார்க் தரது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். மேட்ச் டு மேட்ச் ஒரு 12 மார்க். அவ்வளோதான். 3 கொஸ்டின் கேட்கலாம். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் எலிமெண்ட் பிளான்ஸில் இது வரைக்கும் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. பட் பார்ப்போம். 3 to 5 வரைக்கும் தான் பேஸ் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க. 5 எல்லாம் அந்த ஃப்ராகிங் சேர்த்து காக்ரோச்சில் மட்டும் அப்படின்றது நம்ம தான். பட் நம்ம காக்ரோச் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க் தரதில்ல. நீட்டில் வந்துட்டு நம்ம நல்லா ரேங்க் எடுக்கிறதுல அதை படித்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 10லேருந்து 20 மார்க் தரதுல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ காக்ரோச்சோட நன்றி கடனுக்கு, காக்ரோச்சோட இந்த உழைப்புக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நமக்கு வந்து மார்க் தெரியுது, அதோட உயிரத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம மார்க் வாங்கி நம்ம டாக்டர் ஆகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு காக்ரோச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ காக்ரோச்சுக்கு அதான் நமக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியாது. இல்லை காக்ரோச்சில் தின்றதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ காக்ரோச் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? நல்ல டாக்டரை நீங்கள் என்ன பண்ணலாம்? காக்ரோச் மில்க் சாப்பிடலாம். ஓகே, நீங்கள் காக்ரோச் மில்க் எக்ஸ்பென்சிவ் காக்ரோச் மில்க் சாப்பிடுவீங்களோ, இல்லை பால் மில்க் சாப்பிடுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது மில்க் சாப்பிடுவீங்களா, அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எக்கனாமிக் க்ரோ பண்ணுறதுக்கு என்ன தேவை? டாக்டர் அப்படின்ற பதவி தேவை. அந்த டாக்டர் அப்படின்ற பதவியை பாஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? நீட் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கிடையாது. அந்த நீட் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் பாஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? கரப்பாம்பூச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த 10 மார்க் தேவை. ஓகேவா? ஸோ ஒரு மார்க் தேவை. இப்போ கரப்பாம்பூச்சி கொடுக்கக்கூடிய அந்த 10 மார்க் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாக்கண்ணா? ஸோ கரப்பாம்பூச்சி ரொம்ப முக்கியம், படித்து வச்சுருங்க. ஓகே, ஸோ சும்மா சொல்லடா, இந்த லெசனில் டிஷ்யூஸ்லேருந்து அவன் அதிகமாக கேள்வி தெரியும் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்டிருந்தான். 2025 வந்து ஃப்ராக கான்செப்டை பேஸ் வச்சு அதிகமாக கேள்வி கேட்டிருந்தான். காக்ரோச் வந்து ஒரு கேள்வி வரல அப்படின்னா, பட் இருந்தாலும் காக்ரோச் வந்து சிலபஸில் இருக்குது. சிலபஸில் வந்து நம்ம காக்ரோச் வந்து இருக்குது, மறந்துடாதீங்க. சிலபஸில் இன்செக்ட் அண்ட் ஃப்ராக் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இன்செக்ட் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ காக்ரோச் நம்ம படிச்சாக வேண்டும். காக்ரோச் நம்ம என்ன ஆகணும்? படிச்சாக வேண்டும். ஓகே வாக்கண்ணா? கிளியர்? எஸ்டா தர்ஷினி, உங்களுக்கு வேண்டி தான் நான் ஆரம்பித்தேன். தர்ஷினி, உங்களுக்கு வேண்டி இந்த ஊத்திக்கா காமிக்கணும் அப்படின்னு சொன்ன கூகுளுக்கு போனேன். காக்ரோச் மில்க் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். எவ்ரி ஒன் இஸ் எ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? டவுட் கேட்குறீங்க, டவுட் கேட்டு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறீங்கன்னு என்னடா பண்ணுறது? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதே டவுட் கேட்டிருக்கீங்க. அப்போ நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா?
யா கிளியர் தர்ஷினி புரிஞ்சுதாம்மா ஊத்திக்கான என்னன்னு யா மறுபடியும் போயிட்டாங்க போல இருக்கு ஓகே கிளியர் கிளாஸ் முடிச்சுக்கலாமா ஷால் வி எண்ட் ஆஃப் த கிளாஸ் எனி டவுட் இன் திஸ் செஷன் லைக் பண்ணிட்டீங்களா ஆயிடுச்சு திறந்து சிலபஸில் இருந்தேன் இட்டா அடித்து துரத்து சிலபஸில் இருந்து இட்டு அடித்து துரத்தணும் சிலபஸில் இருந்து நல்ல விஷயம் ஓகே கிளியர் ஓகே அக்கண்ணா சரி டாக்டர் பேட்ச் சார் அதான் டாக்டர் பேட்ச் சேர்ந்து படிங்கண்ணா ஷால் வி வைண்ட் அப் தி சார் அண்ணா டாக்டர் ஊத்திக்கா அப்படின்னு அது எக்குடா கண்ணா ஒன்றுமே இல்லை இந்த எக்கு தான்டா சொல்லிட்டு இருக்கோம் காக்ரோச் மில்கெல்லாம் பார்த்துருக்கேன் பார் இதுதான் ஊத்திக்கா அப்படின்றது எக்கு எங்கோட ஃபார்மேஷன் இதுக்குள்ள தான் என்ன இருக்குது யங் ஒன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் இருக்க போகுது ஓகே நிறைய 10 to 11 ஊத்திக்கா வந்து இருக்கும் இந்த செக்மெண்ட்டாக ஓகேவா செக்மெண்ட்டாக 10 to 11 ஊத்திக்கா இருக்கும் ஓகேங்களா நம்ம வீட்டில் பார்த்துட்டு போலையா அதுதான் சொல்கிறது ஓகே கிளியர் இந்த செக்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஓகேவாக்கண்ணா சரி நம்ம முடிச்சிடலாமா சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் டாக்டர் பேட்ச் சேராமல் இருந்தீங்கன்னா டாக்டர் பேட்ச் சேர்ந்துச்சோங்கடா ஸோ இந்த டெஸ்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு நான் டெஸ்ட் அப்படியே பாதியிலே விட்டுட்டேன் ஓகே அப்படியே எழுதிட்டு இருக்கும் எங்கேயோ டெஸ்ட் எழுதிட்டு இருந்தால் பாதியில் விட்டேன் பட் நீங்கள் எல்லாம் பாதியில் விடக்கூடாது ஓகே அது இல்லாமல் 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன் நான் இப்போ தான் நோட் பண்ணேன் 2 மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு கூடாது 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 2 மணி நேரம் உட்காந்து எழுதிடக்கூடாது மேட்ச் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த 30 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஓகேவா மேட்ச் என்ன பண்ணி ஆகணும் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த 30 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஓகேவா டைம் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லணும் ஓகேவா சரி கண்ணா வில் see you in tomorrow நாளை கிளாஸில் சந்திப்போம் ஓகே பை சொல்லுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம நாளை சந்திப்போம் Yeah, bye. See you tomorrow. Bye, Dakanala. Bye. Okay, just give me a minute. Bye.